இந்த சூழ்நிலை என்னன்னு தெரியும். என்ன சூழ்நிலை? லாசர் மரிச்சிட்டான், 4 நாள் ஆயிடுச்சு, ஆண்டவர் ஃபர்ஸ்ட் டே வரல. எல்லா வீட்டுக்கும் வியாதியோடு இருக்கும்போதே போனவர், பலவீனப்பட்டு இருக்கும்போதே போனவர், ஒரு வீட்டுக்கு மட்டும் செத்து 4 நாள் கழிச்சு வர்றாரு. ஒரு வீட்டுக்கு மட்டும் எப்படி வர்றாரு? செத்து 4 நாள் கழிச்சு வர்றாரு. ஆமென். எல்லா வீட்டுக்கும் ஆமென். ஒரு சில வீட்டுக்கு அப்படி போனார் பாருங்களேன். ஒரு சில வீட்டுக்கு அப்படி போனாரு. யவீர் வீட்டுக்கு அப்படி போனாரு. அந்த பொண்ணு இறந்துட்டா இல்லையா, அந்த சின்ன பிள்ளை வாலிப பிள்ளை இறந்துட்டா, அப்படி போனாரு. அப்புறம் நாயினூர் விதவை அந்த அம்மா பையனை பாடையில தூக்கிட்டு வரும்போது போனார். ஆமென். ஆனா அநேக இடத்துக்கு எப்படி போனார் அப்படின்னா, கவனிச்சுட்டே வாங்க என் கூட, அநேக இடத்துக்கு, நிறைய இடத்துக்கு, ஒரு 3 இடத்துக்கு தான் அப்படி போனார். ஒன்று நாயினூர் விதவை வீடு, அந்த அது வீட்டுக்கு போல, வாசல்லே பார்த்துட்டாரு, ஒலிமுக வாசல்ல பார்த்துட்டாரு. கவனிங்க, யவீர் வீட்டுக்கு போயிட்டாரு. யவீர் செத்தாலும் பரவாயில்ல வாடா போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டாரு. ஆமென். ஏன்னா அவர் வழியில போயிட்டு இருக்கும் போதே 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அவரை வஸ்திர தொங்கலை தொட்டனால வேகமாக போயிட்டு இருந்தவர் நின்றுட்டார். நின்று அந்த அம்மாவுக்கு பதில் கொடுத்து அந்த அங்கே ஒரு சத்தியத்தை விளங்க பண்ணிட்டு லேட் ஆகிட்டு இவங்க 2 பேரும் புறப்பட்டு போகும்போதே யவீர் வீட்டிலிருந்து ஆள் வந்துருச்சு. எப்படி வந்துருச்சு? போதகரை வருத்தப்படுத்தாத, பாப்பா என்ன பண்ணிட்டா, இறந்துட்டா அப்படின்னா ஆண்டவர் தோளில் கை வச்சு சொன்னார், பயப்படாது யவீரே, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு அப்படி ஒரு 3 இடத்துக்கு தான், செத்த இடத்துக்கு போனாரு. அது அடக்காராதனைக்கு போல 3 பேர்த்தையும் உயிரோட எழுப்பி விட்டு வந்துட்டாரு. அல்லேலூயா, ஆமென். அவர் அடக்காராதனைக்கு போவே இல்லை, ஏசப்பா அடக்காராதனைக்கு. ஆமென். நாம் எல்லாரும் ஒரு பாடலை பாடுவோம், ஸ்தோத்திரம் இயேசுநாதா. கிடையாது. ஆமென், ஆமென். போய் நின்று எல்லாரும் அங்கே எங்க பேதுரு எங்க வா, யோவான் முன்னாடி வா, பேதுரு, அந்திரேயா ஒரு பாட்டு எடுறா. ஆமென். என்ன பாட்டு? பரலோகமே என் சொந்தமே. பாடாத. ஆமென். என்ன செய்யாத? பாடாத. ஏன்? நீ நான் போனதுக்கு அப்புறம் பாடு, நான் வந்துட்டேங்கிறாரு. அல்லேலூயா. நான் போனதுக்கு அப்புறம் பாடுங்க, நான் வந்துட்டேன். இப்போ இந்த பாட்டுக்கும் இறப்புக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் வந்துட்டாலே என்னதுதான்? உயிர்ப்பு. கை தட்டிருங்க. அல்லேலூயா. அவர் வந்துட்டாலே என்னதுதான்? உயிர்ப்பு. அவர் எங்க நிற்கிறாரோ அங்க ஜீவன் உண்டு. அவர் எங்க நிற்கிறாரோ அங்க பலன் உண்டு. அவர் எங்க நிற்கிறாரோ அங்க வளர்ச்சி உண்டு. அவர் எங்க இருக்கிறாரோ அங்க காரியம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா இல்லையா? அவர் வந்துட்டா, அவர் பிரசன்னம் வந்துட்டா, இத தகர்க்கப்பட்டவைகள், உடைக்கப்பட்டவைகள், இழந்து போனவைகள் எல்லாம் திரும்ப எடுத்து கட்டிடுவாரு. ஹல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க. நீங்க எவ்வளவு மனமடிவா இருந்தாலும், எவ்வளவு பலவீனத்தில் இருந்தாலும், எவ்வளவு போராட்டத்தில் இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில் நீங்க இருந்தாலும், நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்லுகிறேன், அவர் வந்துட்டா அதை சரி பண்ணிடுவாரு. புரிஞ்சு அனுபவிச்சவங்க 2 பேர் கை கட்டுறாங்க, ஒன்று ஜென்ஸ்ல ஒன்று லேடிஸ்ல. அல்லேலூயா. நல்லா தான் கை தட்டிருங்களேன். அவர் வந்துட்டா நம்முடைய வீடு கட்டப்படும். அவர் வந்துட்டா நம்முடைய வீடு உயர்த்தப்படும். அவர் வந்துட்டா நம்முடைய காரியங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்திடுவாரு. அதான் உண்மை, அதான் சத்தியம். ஆனா என்ன செய்யணும்? அவர் வந்துட்டாரு, நம்ம வரணும். அல்லேலூயா, ஆமென். இது ஒன் வே process இல்ல. ஆமென். நல்லா கவனிங்க. இது ஒன் வே, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒன் வே process கிடையாது. திட்டமும் தெளிவுமா நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். இது கிறிஸ்தவ வாழ்க்கை ஒன் வே process இல்ல. ஆமென். ஆண்டவர் எனக்கு எல்லாத்தையும் செய்யணும், செய்வாரு, கண்டிப்பா செய்வாரு. நீங்க என்ன செஞ்சீங்க? அவர் செய்யும்படியாக நீங்க என்ன செஞ்சீங்க? நாம என்ன செஞ்சோம்? அதான் முக்கியம். பாருங்களேன், அவர் எனக்கு செய்யும்படியாக நான் என்ன செய்தேன், அதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், கிறிஸ்தவ வாழ்க்கை ஒன் வே process இல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்துவோடு வாழ்வது, ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவியிலே ஆவியானவரோடு கைகோர்த்து வாழ்வது, that is not a easy. ஆமென். அது ரொம்ப ஈஸியானது நினைச்சிடாதீங்க. it is not a one way process. இது ஒன் வே process இல்ல, டபுள் வே process. ஆமென். சொல்லுங்க. எஸ்எஸ், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்ல, சடன்லி சரண்டர். சொல்லுங்க, சடன்லி சரண்டர். அல்லேலூயா, ஆமென். ஆமென். எஸ்எஸ்னா பாஸ்டர் எஸ்எஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொன்னா, ஆமாம், எனக்கு நிறைய இன்னும் பைப் வேலை இருக்கு. ஆமென். ஒரு அளவு ஒன்று பண்ணாமல் விட மாட்டேன் தானே. ஆமென். ஒரு 2 நபருக்காக இவ்வளோ வேலை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். ஒரு நபர் பாதியில் போட்டுருவார், இவர் கட்ட மாட்டாருன்னு சொன்ன ஆள், காசுக்கு எங்கே போவார் அப்படின்னு 2 டிக்கெட் இருக்கு. இந்த 2 டிக்கெட்டுக்காக தான் இவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை பார்த்துட்டு இருக்கேன் நான். என்னையா, கர்த்தர் நம்ம கூட இருப்பார். அல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் வந்துட்டு
வந்துட்டா எல்லாம் கட்டப்படும். ஆமென் சொல்லுங்க. அவர் வந்துட்டா எல்லாம் நேர்த்தியா நடக்கும். அவர் வந்துட்டா எல்லாம் ஜீவன் பெறும், எல்லைகள் விரிவாகும். அவர் வந்துட்டா நெருக்கத்திலிருந்து விசாலம் வந்துடும். அவர் வந்துட்டா எல்லாமே நடக்கும். அவர் நடத்துவதற்கு நான் அவருக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். அவர் என் வாழ்க்கையில வேலை செய்ய, அவர் என் வாழ்க்கையில இடைவிட, அவர் என் வாழ்க்கையில சகலவற்றையும் செய்ய நான் அவருக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும். ஏன்னா விசுவாசத்தினாலே, கிருபையினாலே, விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். கிருபை அவருடையது, விசுவாசம் என்னுடையது. இதுல ரெண்டுல ஏதோ ஒன்னு அவுட் ஆனாலும் ரட்சிப்பு இல்லை. விளையாண்டீங்களா? கிருபை அவருடையது, ஆமென், விசுவாசம் என்னுடையது. இது ரெண்டுல ஒன்னு அவுட் ஆனாலும் ரட்சிப்பு அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ராசஸ் நடக்காது. அப்போ இது டபுள் வே ப்ராசஸ். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது டபுள் வே ப்ராசஸ். இப்போ இந்த சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். என்ன சூழ்நிலை? லாசரு மரிச்சிட்டாரு. ஆமென். லாசரு என்ன பண்ணிட்டாரு? மரித்துட்டாரு. இப்போ எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. வீட்டில் 2 பேரும், இவர் பாத்தியா சும்மா இருக்கிற நேரமெல்லாம் வருவார். சும்மா இருக்கிற நேரமெல்லாம், இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வரேன்ல, சும்மா இருக்கிற நேரமெல்லாம் வந்து டீ போடுங்க, மோர் கொடுங்க, கூழ் கொடுங்க அப்படின்னு வாங்கி, சாப்பாடு கொடுங்கன்னு வாங்கி சாப்பிட்ருவேன். நீங்கள் தேவையோடு என்னை தேடும்போது நான் வரமாட்டேன். ஆமாம், நீங்கள் தேவையோடு எனக்கு ஃபோன் பண்ணால் கூட ஃபோன் எடுக்க மாட்டேன் இல்லையா? எங்கேயாவது வேலை விஷயமா ஏதோ ஒரு ஊழியத்தின் நிமித்தம் இருப்பேன். அப்போ உங்கள் மனசு சொல்லும் பாருங்க, நேற்றெல்லாம் சும்மா வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தார், நேற்றெல்லாம் இல்லையா வந்துக்கிட்டு உட்காந்து அரட்டையை போட்டுக்கிட்டு இருந்தார். இன்னைக்கு நான் தேடுறேன், கண்ணில் தேடுறேன், அந்த மனுஷனை காண, ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறார் இல்லையா? சொல்லுங்க, எல்லாமே நடந்த மாதிரியே என்ன பார்க்குறீங்களே. ஸ்தோத்திரம். உண்மைதான், நான் எப்போதும் உண்மைதான் பிரசங்கிப்பேன். நடந்த மாதிரியே பார்க்குறீங்கல்ல, நடந்திருக்கு இல்லையா? அப்போ கவனிங்க அன்பு தேவ பிள்ளைகளே. ஆமென். என்ன சொல்றாரு? ஆமென், வந்துட்டாரு, அவர் வந்துட்டாருன்னு மார்த்தாளுக்கு அறிவிக்கப்பட்டுருச்சு. மரியாள் எழுந்து ஒடியாந்துட்டா. மரியாள், தாய் மரியாள் எழுந்து ஒடியாந்துட்டா. ஆமென். மார்த்தாள் வீட்டிலே உட்காந்துட்டு இருக்கிறா. மார்த்தாள் யார் வீட்டில்? மார்த்தாள் எழுந்து ஒடியாந்துட்டா. மரியாள் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறா. வந்து மரியாளுக்கு மறுபடியும் சொல்லி விடுறாங்க. ஆமென். மரியாளுக்கு மறுபடியும் சொல்லி விடுறாங்க. எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்தாச்சு. சொல்லுங்க, எல்லாரும் வந்தாச்சு. ஒரே ஒரு ஆள் தான் வரணும். யாரு? யாரு? இல்ல, லாசரு. எல்லாரும் வந்தாச்சு. யாரு வரணும்யா? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் வந்தாச்சு. கர்த்தர் வேலை செய்யறதுக்கு எல்லாரும் வந்தாச்சு. ஆண்டவருடைய மகத்துவத்தை பார்க்க எல்லாரும் வந்தாச்சு. யார் வரணும்? இல்ல, நான் வரணும்னு சொல்லுங்க. நான் வரணும்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய மகத்துவத்தை காண இந்த உலகம், தேவனுடைய மகத்துவத்தை காண, தேவனுடைய ஆற்றலை, அவருக்குள்ள வல்லமை, அவருடைய வார்த்தையின் மகத்துவத்தை, அவருடைய வார்த்தையின் மகிமையை காண எல்லாரும் கூடியாச்சு கல்லறைக்கு முன்னாடி. இப்ப யாரு வரணும்? யாரு வந்துட்டா கர்த்தர் மகிமை அடைய போறாரு? லாசரு வந்துட்டா கர்த்தர் மகிமை அடைஞ்சிருவாரு. இப்ப லாசரு பேரை விட்டுட்டு தலையில கை வைங்க. நான் வந்துட்டா கர்த்தர் மகிமை பட்டுருவாரு. நான் எழும்பிட்டேன்னா, நான் கர்த்தருக்காக எழும்பிட்டேன்னா கர்த்தர் மகிமை அடைஞ்சிருவாரு. நான் அவருக்காக ஓடிட்டேன்னா, நான் அவருக்காக சிலதை விட்டு கொடுத்துட்டேன்னா, நான் அவரை புரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் அவருக்கு என்ன தந்துட்டேன்னா, ஆமென், அவர் கனம் பெறுவார் இந்த உலகத்துல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் காலை ஜெபத்தில் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்த ஒரு வார்த்தை, அவ்வளோதான். 2 பேரும் பேசிட்டு ஜெபத்தை முடிச்சுட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறோம் காலையில். அப்போ வந்த வார்த்தை, லாசருவே வெளியே வா. நோட்டீஸில் அதே போட்டிருப்போம் பாருங்களேன். நோட்டீஸில் பாருங்க, லாசருவே வெளியே வான்னு இருக்கும். ஆமென். நல்ல கவனிங்க. இப்போ யார் வெளியே வரணும்? லாசரு வெளியே வரணும். லாசரு வெளியே வரணும். நாம எழும்பிட்டோம்னா, நாம கர்த்தருக்காக எதையாவது செய்துட்டோம்னா, நாம ஆண்டவருக்காக ஏதாவது நிற்பதற்கு, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறதுக்கு நாம எதையாவது பொருத்தனை பண்ணிட்டோம்னா, நாம எதையாவது ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணிட்டோம்னா, கண்டிப்பா இந்த ஜனங்கள் கர்த்தரை பார்ப்பார்கள். அல்லேலூயா. இந்த ஜனங்கள் தேவனை பார்ப்பார்கள். இந்த ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். இந்த ஜனங்கள் ஆமை இயேசுவை நம்புவார்கள். இப்படிப்பட்ட வெறுமையை நம்முடைய கண்களிலே பார்க்க மாட்டோம். இப்படிப்பட்ட வெறுமையான சூழ்நிலைகளை, வெறுமையான இடங்களை நம்ம கண்ணில் பார்க்கவே மாட்டோம். ஆமென். நல்லா கவனிச்சிருங்க அன்பு தேவ பிள்ளைகளை. பாரத்தோடு இந்த பிரசங்கத்தை எழுதும்போது கண்ணீரோடு எழுதிக்கிட்டே இருந்தேன். ஆமென். நானும் தம்பியும் பேசிட்டோம்.
ஆனால் பிரசங்கமாக எழுதலை. ஆமென். நான் எழுதும்போது இதை எழுதும்போது கண்ணீரோடு எழுதிட்டே இருந்தேன். ஆண்டவரே, லாசர் வெளியே வந்தனால உங்களுக்கு எவ்வளவு மகிமை. ஆமென். அல்லேலூயா. அந்த சில காரியங்களை தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென். லாசர் வெளியே வானார். ஆமென். நான் மூணு பேரை உங்களுக்கு காண்பிப்பேன், கவனிங்க. லாசர்கிட்ட என்ன சொன்னாரு? உரத்த சத்தமாய் கல்லறை முன்னாடி நின்று என்ன சொன்னாரு? லாசருவே வெளியே வா அப்படின்னு. சரியா? ரெண்டாவது ஒரு மனுஷனை சொன்னாரு, ஆமென், சகேயுவே இறங்கி வா. சொல்லுங்க, சகேயுவே இறங்கி வா அப்படின்னாரு. இன்னொரு மனுஷன் கிட்ட சொன்னாரு, வா. யாரு? அது நீரேயானால் நானும் வரட்டுமா? அது நீரேயானால் நானும் வரவா அப்படின்னா என்ன சொன்னாரு? வா. எங்க? எங்க? கடலின் கொந்தளிப்புகளின் நடுவில், கடலின் புயல்களின் நடுவில், அலைகளின் கொந்தளிப்பின் நடுவில் வா. அல்லேலூயா. சகையிட்ட இறங்கி வா அப்படின்னாரு. ஆமென் தானா? இந்த 3 காரியத்தையும் முடிச்சிட்டு ஒரு ஆள்கிட்ட ஏறி வான்னாரு. அதையும் சொல்லி முடிக்க போறேன். ஆமென். ஒரு ஆள்கிட்ட என்ன சொன்னாரு? யார்கிட்ட ஏறி வானாரு? சொல்லுங்க, ஜான்சி கரெக்டா சொல்லிட்டீங்கம்மா. யார்கிட்ட ஏறி வானாரு? மோசே கிட்ட. நீ சீனாய் மலைக்கு கம் அப்பான் தி மவுண்டன். ஆமென். வந்துரு மோசே, நீ மேல வந்துருனார். ஆமென். மேலவான் சொல்றது பிதாவாகிய தேவன், இறங்கிவான்னு சொல்றது அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தனிப்பட்ட விதத்தில் கேபின்ல கூப்பிட்டு பேசுறவர் பிதாவாகிய தேவன். அவருடைய டிக்னிட்டியை விட்டு கொடுக்க மாட்டாரு, அவருடைய மரியாதையை விட்டு கொடுக்க மாட்டாரு, அவருடைய கனத்தை விட்டு கொடுக்க மாட்டாரு, அவருடைய மகிமையை விட்டு கொடுக்க மாட்டாரு, அவருடைய சர்வ வல்லமையை விட்டு கொடுக்க மாட்டாரு பிதாவாகிய தேவன். அதனாலதான் மோசேயை ஏறி வான்னாரு. ஆனால் எல்லாவற்றையும் துறந்தவர், எல்லாவற்றையும் துறந்தவர். ஆமென். தேவனுக்கு பிதாவுக்கு ஒப்பான ரூபத்தை கொண்டும் அவை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தன்னைத்தானே தாழ்த்தி, சிலுவையின் முடிவு பரியந்தம் தன்னைத்தானே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்த மனுஷ சாயலானவர் சொல்றாரு, கம் டவுன், கம் டவுன், கம் டவுன். இறங்கி வாப்பா. நானே அங்கிருந்து இறங்கி வந்துட்டேன். இன்னும் நீ உட்கார்ந்த இடத்துலயே முடியாது, முடியவே முடியாது. நீ அப்படின்னா நானும் இப்படி. சொல்லுங்க, அப்படிதான் இருப்பாரு. நீ அப்படின்னா நானும் இப்படித்தான் அப்படிம்பாரு. அல்லேலூயா. ஐயா புரியுது? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கவனிங்க, நல்லா கவனிங்க. பரலோகத்தின் மகியை திறந்து வந்தவர் சொல்றாரு, கம் டவுன், இறங்கிடுடா, இறங்கிடு. மேல இருந்தே என்ன பார்க்கணும்னு அவசியம் இல்லை, நீ கீழே வா, நான் உன் கூட இருப்பேன்னாரு. கை தட்டிருங்க ஜான்சிம்மா. இப்படின்ட்டு அப்படியே நிப்பாட்டிட்டீங்க. கூட்டம் சேர்ந்தா தான் கை தட்டுவீங்க இல்லையா? யாரோ 2 பேர் ஒத்துழைத்தா நாம தான் முதலாளா இருக்கணும், நம்ம தான் ஆரம்பிக்கணும். ஆமே, நம்ம தான் ஆரம்பிக்கணும் அதை. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஆமே, நல்லா கவனிச்சிருங்க. இப்ப என்ன சொன்னாரு? லாசருவே வெளியே வா, நான் ஒன்னொன்னா தரேன். ஆமே, ஒன்னொன்னா நம்ம தியானிப்போம். ஒரு 20-25 நிமிஷத்துல முடிப்போம். சரியா? கவனிங்க. லாசருவே வெளியே வானாரு. ஆமென். என்ன நடந்துச்சு? வாசிங்க, வாசிங்க, அந்த வசனங்களை வாசிச்சிருங்க. அவர் வெளியே வந்தனால என்ன நடந்துச்சு அதான் பார்க்க போறோம். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அப்பொழுது மரித்தவன் என்ன செஞ்சானாமா? வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலையினால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. போதும். ஆமென். நல்ல கவனம், அப்படியே வச்சுக்கீங்க. நல்ல கவனிங்க. கொஞ்ச நேரம் என் கூட அட்டென்ஷன்ல இருங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். ஆமென். நல்லா கவனிச்சுட்டே வரணும். ஆமென். அப்பா சொல்றாரு, ஏசப்பா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? வெளியே வா அப்படின்னு. அவன் அப்படியே எழுந்து வெளியே வந்துட்டான். அந்த வார்த்தை அவனை தூக்கிட்டு வந்துருச்சு. அந்த வார்த்தை அவனை என்ன பண்ணிடுச்சு? தூக்கிட்டு வந்துருச்சு. ஏன்னா கட்டப்பட்ட மனுஷன் என்ன செய்ய முடியாது? நடக்க முடியாது. கட்டப்பட்ட மனுஷன் என்ன செய்ய முடியாது? முகமும் திரைச்சீலையினால கட்டப்பட்டிருக்கு. ஆமென். சரீரமும் சீலையினால சுத்தப்பட்டு டைட்டா இறுக்கி கட்டி இருக்கு. ஆமென். அப்ப அந்த மனுஷன் எப்படி வெளியே வந்திருப்பா? வார்த்தை தூக்கிட்டு வந்துருச்சு. நல்ல கவனிங்க. நம்மை நம்முடைய சூழ்நிலைகளில் இருந்து வார்த்தை என்ன பண்ணிடும்?
ஆமா, தூக்கிட்டு வந்துரும். ஆனாலும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? ஆலயத்துக்கு வருகிறோம், ஆராதிக்கிறோம், தேவனை சந்திக்கிறோம், நல்ல பாடல்களை பாடுகிறோம், வேத வசனத்தை கேட்கிறோம், தியானிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், காலையில ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், ஆலயத்துக்கு தவறாமல் எல்லா ஆராதனையிலும் பங்கு பெற்றிருக்கிறோம். ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம்? We have a bondage. நாம் எப்படிப்பட்டிருக்கிறோம்? என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? கட்டப்பட்டிருக்கிறோம். நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். பெருமையினால, வாக்குவாதத்தினால, ஆமென், பொறாமையினால, ஆமென், இழி சொல்லுனால, ஆமென், ஏதோ ஒரு குறை சொல்ற காரியத்தினால, ஏதோ தேவனுக்கு பிடிக்காத காரியத்தினால நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? ஆமென், கட்டப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, வெளியே வந்துட்டான்ல, ஆமென், லாசரு வெளியே வந்துட்டான்ல. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? கட்டப்பட்டிருந்ததை அவன் முகம் சீலையா சுற்ற இயேசு அவர்களை நோக்கி என்ன சொன்னாரு? இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். கை தட்டிருங்க. ஆமென், நல்ல கை தட்டிருங்க. ஆமென். ஆமென். நாம வெளியே வந்துட்டா போதும். ஹல்லேலூயா. சில ஆள் வெளியவே வராது பாருங்க. செத்ததாவே இருக்கட்டும், விட்டுருங்க. ஆமென். ஹல்லேலூயா. போனதாவே இருக்கட்டும், விட்டுருங்க. வந்ததாவே இருக்கட்டும், விட்டுருங்க. நடந்தது நடந்துருச்சு பாஸ்டர், இனி நீங்க அதை பத்தி பேசாதீங்க, விட்டுருங்க. விட்டுறேன். நீ சேலையில கட்டப்பட்டு கெட, எனக்கு என்ன? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எப்படியாவது அவுத்து விட்டு, ஆமென், பந்தியில உட்கார வச்சு. லாசருவை பந்தியில பார்த்தாரு. அடுத்த நாள், அடுத்த அதிகாரத்தில் போய் பாருங்க, லாசரு அந்த பந்தியில உட்கார்ந்துட்டு இருந்தான். நம்ம எப்படியாவது கட்ட அவிழ்க்கப்பட்டு பந்தியில உட்கார வச்சு, கூட உட்கார வச்சு, பந்தியில உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து, ஆமென், எப்படியாவது தேவ சமூகத்துக்கு கொண்டு போகலன்னா, இல்லை செத்ததே நான் கல்லறைக்குள்ளே இருந்துக்க. ஏசப்பாக்கு ஏதாச்சும் நஷ்டமாடா? என் பிள்ளைங்க சொல்லுங்க, ஏசப்பாக்கு ஏதாச்சும் நஷ்டமா? நான் கல்லறையிலே இருப்பது தேவனுக்கு ஏதாவது நஷ்டமா? ஆமே, உயிரோட நிறைய பேர் சுத்திட்டு இருக்கான், அவனை கர்த்தர் பயன்படுத்திட்டு போயிட்டே இருப்பாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, தேவன் அக்கறையோடு கூட, ஆமென், கரிசனையோடு கூட, கண்ணீரோடு கூட அந்த கல்லறை நடுவில் நின்று சொல்றாரு, லாசருவே வெளியே வா. எத்தனை முறை நம்மளை கூப்பிட்டுருக்கிறார், வெளியே வா, வெளியே வா, சில காரியங்களை விட்டு வெளியே வா, அடைக்கப்பட்ட சூழ்நிலை விட்டு வெளியே வா, போராட்டமான சூழ்நிலை விட்டு வெளியே வா, அசிங்கமான சூழ்நிலை விட்டு வெளியே வா, அவலட்சணமான சூழ்நிலை விட்டு வெளியே வா, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு வெளியே வா, தேவன் விரும்பாத காரியத்தை விட்டு வெளியே வா, உள்ளவா, பிரசன்னத்துக்குள்ள வா, பிரசங்கத்துக்குள்ள வா, ஊழியத்துக்குள்ள வா, சபைக்குள்ள வா, ஆராதனைக்குள்ள வா, தேவனுக்குள்ள வா, ஆமென், இயேசுவுக்குள்ள வாழு. ஹல்லேலூயா. எவ்வளோ முறை கூப்பிட்டுருக்காரு நம்மளை. ஆமென். எனக்குள்ள பலப்படு, எனக்குள்ள உன்னை திடப்படுத்திக்கொள், எனக்குள்ள நீ வாழு. எவ்வளோ முறை நமக்கு சத்தம் போட்டிருக்கிறாரு ஆண்டவர். அந்த சத்தம் கேட்டுச்சா என்னைக்காவது? அந்த சத்தம் என்னைக்காவது கேட்டிருக்குதா? அந்த சத்தத்துக்கு கீழ்ப்பிடித்திருக்கிறோமா? அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்திருக்கிறோமா? செவி கொடுத்திருந்தால் நம்முடைய கட்டுகள் அறுக்கப்பட்டிருக்கும். ஆமென். சொல்றார், இவனை என்ன செய்யுங்க? கட்டவிழ்த்து விடுங்கள். வெளியே வந்த நபரை ஆண்டவர் சும்மா விட மாட்டாரு. அதாவது கிறிஸ்துவுக்குள் வந்த ஒரு நபரையும் கர்த்தர் வெறுமையா விட மாட்டாரு. கட்டுகள் அறுக்கப்படும், அவனை பந்திக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். கட்டுகள் அறுக்கப்படும் விசேஷமான பந்திகளுக்கு அவனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியே தீருவார். இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கவனிச்சுட்டே வாங்க. அங்க நடந்த காரியம், முதல் காரியம், சில சூழ்நிலை விட்டு வெளியே வரும்போது சில நபர்களை விட்டு கர்த்தர் வெளியே எடுப்பாரு, சில சூழ்நிலைகளை விட்டு வெளியே எடுப்பாரு, சில இடத்தை விட்டு வெளியே எடுப்பாரு, சில குரூப்பை விட்டு வெளியே எடுப்பாரு. ஆமென். கடந்த 2-3 மாதத்துக்கு முன்னாடி என் ஃபோன்ல இருந்து ஒரு 110 நம்பரை டெலீட் பண்ணேன் நான். 110 நம்பர்ஸ். எனக்கு அந்த நம்பர்ஸ் தேவையில்லை. அந்த நம்பர்ஸ் எனக்கு தேவையில்லை. அது வெறுமையா என் போனை இடத்தை நிரப்பிட்டு கிடக்குது. ஆமென். சில சூழ்நிலை விட்டு தூக்குவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. சில இடங்களை விட்டு தூக்குவார், சில நபர்களிடத்திலிருந்து தூக்குவார். வருத்தப்படாதீங்க. ஆமென். வருத்தப்படாதீங்க. நீங்க கட்டவிழ்க்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். ஆமென். தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? நீங்கள் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். ஆமென். ஆமென். வெளியே வந்தது பிரச்சனை இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்டது ஒன்றும் அவ்வளவு பெரிய பிரமாதம் இல்லை. ஆராதிப்பது அது பெரிய பிரமாதம் இல்லை. வசனத்தை தியானிப்பது பிரமாதம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரோடு வாழ்வது பெரிய பிரமாதம் இல்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக நான் கட்டப்பட்டவனாக இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடாது. ஜீசஸ். நான் கட்டவிழ்க்கப்பட்டவனாக அநேக பந்திக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டவனாக, கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டவன். அவர் உட்கார்ந்து இருக்கிற டேபிள்ல நான் உட்கார்ந்து போஜனம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஈகர்,
அந்த ஆசை நமக்குள்ள. அப்ப நம்பர் 1, வெளியே வந்தவன் ஆண்டவர் என்ன செய்வாரு? கட்டவிழ்ப்பார். 2, அங்க என்ன நடந்துச்சு, அந்த சூழ்நிலைக்குள்ள என்ன நடந்துச்சு? ஆமென். வாசிங்க அடுத்த வசனத்தை. அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர். கவனி, இப்ப இயேசு அந்த அற்புதத்தை செஞ்சிட்டாரு. ஆண்டவராகிய தேவன் நம்முடைய அப்பா அந்த காரியத்தை செஞ்சிட்டாரு. லாசரு வெளியே வந்துட்டான். இப்பதான் எங்க போறாங்க? மார்த்தாள் இதை பார்த்துட்டே இருக்கிறா. இப்பதான் எங்க போறாங்க? மரியாள் இடத்துக்கு போய் என்ன சொன்னாங்க? அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவைகளாகிய யூதர்களில் அநேகர். நல்ல கவனிங்க, இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்கள் அநேகர் அவரிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் ஆனார்கள். இயேசுவை யூதர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? விசுவாசிக்க மாட்டாங்க, நம்பவே மாட்டாங்க, விசுவாசிக்கவே மாட்டாங்க. இப்பவும் யூத கோஷ்டி எப்படி தான் நின்றுட்டு இருக்கு? இன்னும் 3 நாள் தான் இருக்கு. இந்த சம்பவம் நடந்து 3 நாள் தான் அவர் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து 13வது வசனமா, 13வது அதிகாரமா, 12வது அதிகாரம். 13வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 6 நாளைக்கு முன்பு, பஸ்கா பண்டிகைக்கு 6 நாளைக்கு முன்புன்னு ஆரம்பிக்கும். யோவான் 13 அப்படி ஆரம்பிக்கும். என்னுடைய நினைவு சரியா இருந்தால் அது 13வது அதிகாரம். 12 அடுத்த அதிகாரமே. ஆமா, அடுத்த அதிகாரமே எப்படி ஆரம்பிக்குது? ஆமே ஆமே. பஸ்கா பண்டிகைக்கு 6 நாளைக்கு அப்ப இன்னொரு 6 நாள் தான் இருக்கு. அவன் என்ன சொல்றாங்க? எல்லாரும் என்ன பண்ணாங்களா மேடம்? லாசரு வெளியே வந்தனால, லாசரு கட்டவிழ்க்கப்பட்டதை கண்டவர்கள், லாசரு உயிரோடு எழுந்ததை கண்டவர்கள், லாசருவின் கட்டுகள் அறுக்கப்பட்டதை கண்டவர்கள், அநேக யூதர்கள் என்ன செஞ்சாங்களா? இயேசுவை விசுவாசித்தார்கள். இயேசுவை விசுவாசித்தார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நம்பர் 1, வெளியே வந்தவனுடைய கட்டுகள் அறுக்கப்படும். அதாவது இயேசுவுக்குள் இருக்கிற பிள்ளைகளுடைய கட்டுகள் என்ன செய்யும்? அறுக்கப்படும். எந்த சூழ்நிலையும் நம்மை கட்ட முடியாது, யாரும் நம்மளை கட்டி வைக்க முடியாது. இந்த உலகத்தின் சங்கிலிகள் நம்முடைய வாழ்க்கை விட்டு தெரித்து ஓடும். எவ்வளவு பேர் விசுவாசிக்க? விசுவாசிக்க நல்லா கை தட்டிருங்க. என்ன ஒரு விசுவாச கை தட்டி இது! அல்லேலூயா, ஆமென் தானா? சங்கிலிகள் தெரிக்கும். நான் அதை தினந்தோறும் பார்க்கிறேன், நான் அதை அனுதினமும் பார்க்கிறேன். ஆமே, நாம் தேவன் பேரிலே விசுவாசமா இருப்போமானால் சங்கிலிகள், பிசாசின் சங்கிலிகள் தெரிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் தானா? அந்த யூதர்கள் அநேகர் அவரிடத்திலே யாருமே விசுவாசிக்க மாட்டாங்க இயேசுவை. இவர் தேவகுமார்னு ஏற்று சிலுவையில தான் அடிக்க துணிஞ்சாங்க. இன்னும் 6 நாளைக்கு அப்புறம் சிலுவையில் அடிச்சிருவான். அதுல கொஞ்சம் பேர் என்ன செஞ்சிட்டான்? விசுவாசம். அதுல கொஞ்சம் பேர் என்ன பண்ணிட்டான்? அப்போ நீங்களும் நானும் சில சூழ்நிலை விட்டு வெளியே வந்து, சில நபர்களை விட்டு வெளியே வந்து, சில இடங்களை விட்டு வெளியே வந்து, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு வெளியே வந்து, கல்லறை போன்ற நாத்தமுள்ள இடங்களை விட்டு வெளியே வந்து, பிரேதங்கள் இருக்கிற, மரித்து போன பிரேதங்கள் இருக்கிற, நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? ஆமென். ஆவியில மரித்து கிடக்கிற நபர்களை விட்டு நாம் எழும்பணும், வெளியே வரணும். ஆவியில மரித்து, ஒரு ஜெபம் இல்லை, ஒரு வேத வாசிப்பு இல்லை, ஒரு கீழ்ப்படிதல், ஒரு அதிகாலை ஜெபம் இல்லை. ஆமென். ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. ஆமென். தேவனை தேடுறது இல்லை, வசனம் படிக்கிறது இல்லை. அப்படியே படித்தாலும் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. வேத வசனம் நமக்குள்ள அனல் கொண்டு எரியல, அடையாளமே தெரியல, வேத வசனத்தின் அடையாளம் நம்ம வாழ்க்கையில வெளிப்படல. கட்டப்பட்ட நிலைமை, கட்டப்பட்ட நிலைமை. வெளியே வந்து அவர் முன்னாடி நிக்கணும். அல்லேலூயா, ஆமென், ஆமென். அவர் முன்னாடி கட்டப்பட்டவனாவே நிக்கணும். நீங்க எது முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்க கூடாது. கர்த்தர் கட்டுகளை அறுக்க சில ஆட்களை கையோட கூட்டிட்டு வந்தாரு. அல்லேலூயா, கையோட. அதான் சொன்னாரு, பக்கத்துல நிக்கிறவனை பார்த்து சொன்னார், இவனுடைய கட்டுகளை என்ன செய்யுங்க? அவிழ்த்து விடுங்கள், இவனை கட்டவிழ்த்து விடுங்கள். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இரண்டாவது காரியம், இயேசு செய்ததை கண்டு அநேகர் அவரை விசுவாசமானார்கள். நம்ம வாழ்க்கையை பார்த்தவங்க ஆண்டவர் மேல என்ன செய்யணுமா? விசுவாசம் வைக்கணும். ஆமென். அப்படி வாழணும். அல்லேலூயா, அப்படி வாழணும். ஆமென். தைரியமா காரியங்களை செய்யணும். ஆமென். நீங்க நல்லா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நல்ல வசதி வாய்ப்புகளோட நல்ல உழைங்க, சம்பாதிங்க. ஆமென். எல்லாத்தையும் கேட்கறவங்கள்ட்ட எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் தான் எனக்கு செஞ்சாருன்னு. அல்லேலூயா. பார்க்கறவங்கள்ட்ட எல்லாம் சொல்லுங்க, இயேசு தான் எனக்கு தந்தாரு, இயேசு தான் எனக்கு செஞ்சாரு, ஏசப்பா தான் எனக்கு, ஏசப்பா தான் அப்படின்னு சொல்லுங்க. ஆமென். அதுதான் தாகத்தை உண்டு பண்ணும். அல்லேலூயா. அதனால சொன்னாரு, நீங்கள் ஆமென் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்புடைய ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் தாகம் உண்டாக்கும். ஆமென். உப்பு தின்னவன் தண்ணி குடி.
உப்பு என்ன செய்யும்? தாகத்தை உண்டு. அதனாலதான் சொன்னார் நம்மளை பார்த்து, நீ தான் உப்பு. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். நம்மளை பார்க்குற ஆளுக்குள்ள தாகம் வரணும். நம்மளும் இப்படி ஒரு வீட்டை கட்டிடணும்டா, நம்மளும் இப்படி ஒரு இடத்த வாங்கிடணும், நம்மளும் பாஸ்டர் மாதிரி ஜெபிக்கணும்டா, நம்மளும். ஆமென். அந்த தாகம் உண்டாகுதா? ஆமென். சொல்லுங்க, உண்டாகுதா? ஹல்லேலூயா. உண்டாச்சுன்னா கர்த்தர் வாய்க்க பண்ணிடுவாரு. ஆமென். உங்களுக்குள்ள அந்த தாகம் வந்துருச்சுன்னா இடத்தை தருவார், வீட்டை தருவார், வசதியை தருவார், எல்லாத்தையும் தருவார், உங்களை வெளியே தூக்கிட்டு வருவாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் தானா? ஆமென். நீங்க எதை ஆண்டவர்ட்ட விரும்புறீங்களோ வெளியே வந்து தான் கேட்கணும். சொல்லுங்க, வெளியே வந்து தான் கேட்கணும். நான் வெளியே வந்து கேட்கிறேன் பாஸ்டர். நான் வெளியே எதை விட்டு பாஸ்டர் வெளியே வரணும்? வாக்குவாதத்தை விட்டு வெளியே வரணும். ஆமென். பொறாமையை விட்டு வெளியே வரணும். ஹல்லேலூயா. வைராக்கியத்தை விட்டு வெளியே வரணும். ஆமென். சண்டையை விட்டு வெளியே வரணும். பகை உணர்வை விட்டு வெளியே வரணும். ஹல்லேலூயா. ஆமென். நம்மளையே பெருமையா நினைச்சிட்டு இருப்போம் பாருங்க. ஐ நோ வெரி வெல். ஆமென். எனக்கு எல்லாமே தெரியும். உனக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. ஹல்லேலூயா. என்ன பொறுத்தளவுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஜீசஸ். எனக்கு எல்லாமே தெரியும், ஒண்ணுமே தெரியாது. அப்படி நினைக்கிற ஆளுக்கு ஒன்றுமே தெரியாது, சுக்கு கூட தெரியும். எனக்கு ஒன்றும் தெரியாது, ஏதோ ஆண்டவர் ஏதோ தராரு அப்படியே செஞ்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஆளுக்கு விஷயம் ஃபுல்லாக இருக்கும் உள்ள. ஹல்லேலூயா. அப்படிதானே? உண்மைதானே? சொல்லுங்க. ஆமே. ஆமே. உண்மைதானா? என்னமோ அப்படியே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ற ஆள்கிட்ட ஆண்டவர் ஃபுல்லாக வச்சிருப்பாரு. ஆமே. ஆமென். அப்படியே வெளிப்பாடாக கொட்டும் பாருங்க, வெளிப்பாடாக கொட்டும். ஹல்லேலூயா. 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 ஆமென். இரண்டாவது காரியம், உங்களை என்னையும் பார்க்கிற ஆட்கள் கர்த்தரை விசுவாசிக்கணும். ஆமென். ஆமென். ஆண்டவர் செய்கிற காரியத்தை பார்க்கிற நம்ம வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற நம்மளை அவிழ்த்து விட்டதை பார்க்கிற ஆளு, என்னையா ஆண்டியா பிச்சைக்காரனா சுத்திட்டு இருந்த ஆள் ஜம்முன்னு போயிட்டு இருக்காரு அப்படி நினைக்கும் போது, ஆமா, கட்டவிழ்க்கப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஃபென்சிங் எல்லாம் எடுத்துட்டாரு, நோ லிமிட். ஆமென். ஃபென்சிங் எடுத்துட்டாரு, வேலியை எடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. லிமிட்டேஷன் எடுத்து அன்லிமிட்டெட் blessing. சொல்லுங்க, அன்லிமிட்டெட் blessing. ஹல்லேலூயா. நீங்க அன்லிமிட்டெட் ஹோட்டல் தான் தேடுறீங்க இல்லையா? அன்லிமிட்டெட் blessing. சொல்லுங்க. ஆமென். அன்லிமிட்டெட் blessing. அடுத்த கூட்டத்துக்கு பேர் என்ன தெரியுமா? இப்போ இந்த கூட்டத்துக்கு பேர் என்னையா? விடுதலை திருவிழா. விடுதலை திருவிழா. அடுத்த கூட்டத்துக்கு பேர் என்ன தெரியுமா? உங்களுக்கு நடத்த போறேன், உங்களுக்கு பெண்களுக்கு நடத்த போறேன். ஜெயராணி அம்மா வராங்க. ஹல்லேலூயா. தெரியுமா? ஆமென். தெரியுமா? ஜெயராணி அம்மா வராங்க. அந்த கூட்டத்துக்கு பேர் என்ன தெரியுமா? சுதந்திர போராட்டம் 2026. எப்படி பேரு? சுதந்திர போராட்டம். சொல்லுங்க, சுதந்திர போராட்டம் 1947 இல்ல, சுதந்திர போராட்டம் 2026. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். நீங்க அந்த கூட்டத்துக்கு அப்புறம் வீட்ல சுதந்திரமா இருக்கணும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில சுதந்திரமா இருக்கணும். ஆமென். ஆமென். சுயமா சிந்திக்கணும், கர்த்தருக்காக எதையாவது செய்யணும். ஆமென். நடத்தலாம் இல்ல? ஹல்லேலூயா. காசு தருவீங்கல்ல? ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென் தானா? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவ்வளவு அருமையா பேசுவாங்க பெண்களுக்கு, அவ்வளவு அருமையா பேசுவாங்க. சத்தியம். ஆமென். 2 நாள் வச்சு தாக்குன்னு தாக்க சொல்லிடுவேன். போட்டுருங்க மாண்டுறேன். அவ்வளோதான். மேலே ரூம் கூட்டிட்டு போய், அம்மா வெளுத்துருங்க மாண்டுறேன். சரி. ஆமா. ஹல்லேலூயாவா. ஆமென். சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்கு ஆசை, மேலே ரூம் ரெடி ஆகணும்னு தான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். இன்னும் 3 மாசத்துக்கு ஒரு மீட்டிங் தான். ஹல்லேலூயா. 3 மாசத்துக்கு ஒன்று டோட்டலாக பாஸ்டர், இன்னொன்று உங்களுக்கு பெண்களுக்கு நடத்திக்கிட்டே இருக்கணும்னு ஆசை எனக்கு. நீங்க பலப்படணும். ஆமென். நீங்க வேற ஆலோசனையில உங்களை வளர்த்துக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு அது பிடிக்கல. எனக்கு ஸ்தோத்திரம். மனுஷ ஆலோசனை நிறைய உங்களுக்குள்ள நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த 1 வருஷமா மனித ஆலோசனை ஃபுல்லா போயிட்டு இருக்கு உங்களுக்குள்ள. நான் அப்படியே வந்துட்டு பிரசங்கம் பண்ணிட்டு போறேன், நீங்க நினைக்கிறீங்க. இல்ல, நான் எல்லாரையும் தனித்தனியா வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். மனித ஆலோசனைக்கு ரொம்ப செவி கொடுத்து கர்த்தர் ஆலோசனையே இல்லாம போயிடுச்சு. வார்த்தையின் மகத்துவம் இல்லாம போயிடுச்சு. வார்த்தையின் வல்லமையை உணர முடியாம போயிடுச்சு. வார்த்தை உங்க வாழ்க்கையில கிரியை செய்யறத நீங்களே தடுத்துக்கிட்டு இருக்கீங்க. வார்த்தை உங்க வாழ்க்கையில கிரியை செய்யறத நீங்களே தடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இனி அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. உங்களை பார்க்கிறவர்கள் அநேகர் கர்த்தர் மேல் விசுவாசம் கொள்ள வேண்டும். ஆமென். நம்மை பார்க்கிறவர்கள் அநேகர் கர்த்தரை விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. நீ படிக்கிறத பார்த்து பைபிளை அவ்வளவு பேர் நல்லா படிக்கணும். ஆமென். இப்போ என்ன சொன்னேனே தெரியாம அறத்தூக்கத்தில் உட்கார்ந்துருக்கு பையன். ஆமென். நீ படிக்கிறத பார்த்து அனல் பறக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நான் பேய் மாதிரி படிப்பேன். எப்படி படிப்பையா? பேய் மாதிரி. ஹெல்மெட் போட்டுக்கிட்டு மாடியில், மொட்டை மாடியில் ஹாஸ்டலில் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு
இந்த ஒயரு என் ரூம்ல இருந்து ஒயர் பிளக்கு ஒரு பிளக்கை சொருகி அங்கேருந்து ஒயர் 15-20 மீட்டர் ஒயர் வாங்கிட்டு போய் இந்த கம்பி ஒன்று விட்டுருப்பாங்கல்ல பில்லர் கம்பி, அந்த கம்பியில் லைட்டை கட்டி விட்டுட்டு உட்காந்துருவேன். பனி கொட்டும், ஹெல்மெட் போட்டிருப்பேன். இல்லை நான் கோல்டு மெடல் வாங்க முடியுமா? அல்லேலூயா. பேய் மாதிரி அறக்க பறக்க படிக்கணும், செய்கிற காரியத்தை தெளிவாக செய்யணும். ஆமென். நம்மளை பார்த்து நம்ம ரூமில் இருக்க அவ்வளோ பேரும் படிக்கணும். அல்லேலூயா. நம்மளை பார்த்து நம்ம ரூமில் நம்ம கூட தங்கியிருக்க அவ்வளோ பேரும் படிப்பான். ஐயோ புக் எடுத்துட்டு ஓடிட்டான்டா. ஆமே டைம் டேபிள், எக்ஸாம் டைம் டேபிள் போட்டால் ஏரியாக்குள்ளே என்னை பார்க்கவே முடியாது, ஹாஸ்டலுக்குள்ளே இருக்கவே மாட்டேன். எப்போ எந்திரிச்சு போகிறேன் ரயில்வே ட்ராக்கு வேப்ப மரம் போய் உட்காந்து. ஆமென். எப்படி படிக்கணும்? அட்டை டு அட்டை. சொல்லுங்க, அட்டை டு அட்டை, அட்டை டு அட்டை. நம்ம படிப்பெல்லாம் அப்படிதான். அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா ப்ரொஃபஸர்கிட்ட போய் முக்கியமான கொஸ்டின் குறிச்சு கொடுங்க சார், இந்த கொஸ்டின் வருமா சார், அந்த அவருக்கு நான் தான் கொஸ்டின் சொல்லுவேன். சார் இதெல்லாம் வரும் போல தெரியுது பாருங்க அப்படின்ட்டு போயிடுவேன் போகிற போக்கில். அல்லேலூயா. நிலை கொலை விடுவேன், ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் நிலை கொலை விடுவேன். வெறி, ஏன்னா 9ஆம் கிளாஸில் 4% ஃபெயில் ஆயிட்டோம்ல. வெறி. ஆமென். தாக்கு தாக்குன்னு தாக்கணும். சொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்க இந்த வார்த்தையை, தாக்கு தாக்குன்னு தாக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அவ்வளவு கிருபைகளை தந்திருக்கிறாரு. ஆமென். என்னையா சும்மா வாங்கிட்டு 350 250, அப்பா 250 இப்போ வந்து நீட் ப்ரிப்பேர் பண்ண, என்ன நீட்டமாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது. அப்புறம் அல்லேலூயா, அல்லேலூயா. 12th எவ்வளோ மார்க்கு? 580 590. ஆமென். 610 வாங்கணும். வாங்க முடியாதா? சோத்திரம். அல்லேலூயா. இல்லை வாங்குவீங்களா 2 பேரும்? பேய் மாதிரி அனல் பறக்க படிக்கணும். உன்னை பார்க்குறவன் படிக்க ஆரம்பிக்கணும்டா. உன்னை பார்க்குறவன் படிக்க ஆரம்பிக்கணும். நல்லா கவனிங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். எல்லா சபையிலிருந்து வருவாங்க நம்ம சபைக்கு. ஆனால் நம்ம சபைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஊழியம் செய்யணும்னு தோணிடும். அல்லேலூயா. இன்னையா எவ்வளோ பேர் பார்த்துருக்குறோம்? நம்ம சபைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஊழியம் செய்யணும். ஏன்? என்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆமே, என்னை என்ன செய்யறாங்க? என்னை பார்க்குறாங்க. நம்ம என்னை பார்த்த உடனே என்ன செய்ய தோணிடுது? நம்மளும் ஊழியம் செய்யணும். அப்படி தாக்கணும். ஆமென். இந்த தாக்கம் அப்படி இருக்கணும். அல்லேலூயா. விளையாண்டீங்களா? ஆமென். சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஆமென். இந்த தாக்கம் அப்படி இருக்கணும். எஸ். ஆமென். அல்லேலூயா. புரியுது இல்லையா? ஆமென். விளங்குதா? அப்ப அநேகர் லாசரு வெளியே வந்ததை கண்டு என்ன செஞ்சாங்க? விசுவாசம் உள்ளவர்களானார்கள். யூதர்கள் இயேசுவை விசுவாசிக்கவே மாட்டாங்க. ஆனால் லாசருடைய உயிர்ப்பு, லாசருடைய அவிழ்க்கப்பட்ட கட்டுகள், ஆமென், லாசருடைய நிலைமை, லாசர் நின்று கொண்டிருக்கிற அழகு அநேகரை விசுவாசிக்க செய்தது. ஆமென். அநேகரை என்ன செய்தது? விசுவாசிக்க செய்தது. ஆமென். ஆமென் தானா? அடுத்த வசனத்தை படிங்கயா. ஆமென். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பாருங்களேன். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடி வரச் செய்து நாம் என்ன செய்கிறது? இதான் நிலைக்குள்ளே வைக்கிறது. இதான் என்னதியா? நிலைக்குள்ளே தடுமாற வைக்கிறது. தடுமாற வைக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு நினைவு இருக்கிறது, ஒரு முறை என்னுடைய லேபில் நான் ஒரு ப்ராக்டிக்கல் செஞ்சிட்டு இருந்தேன். அப்போது கவனிங்களேன், அப்படியே புக்கில் இருக்கிற ரிசல்ட் வந்துருச்சு. புக்கில் இருக்கிற ரிசல்ட்டு என்ன புக்கில் வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதே சேம் ரிசல்ட் வந்துருச்சு. உடனே எங்கள் லேப் இன்சார்ஜ் ஹெச்ஓடிட்ட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டை ஓடுறாரு. ஹெச்ஓடிட்ட ஓடி, சார் சேம் வேல்யூ எடுத்துட்டான் லிங்கன். அப்படியா? அவன் செஞ்சிருவான். அவர் அதை ரொம்ப அசால்ட்டாக எடுத்துட்டு எப்படி வர்றாரு மேலே லேபுக்கு? எப்படி வர்றாருன்னா, லிங்கன் அவன் செஞ்சிருவானே, அவன் பக்காவை எடுத்துருவானே. சேம் டிட்டோ அந்த வேல்யூ கெமிஸ்ட்ரியில். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். எல்லாரும் நின்று அந்த ரிசல்ட்டை பார்க்குறாங்க. ஆமே. இதை மிரள விடுறதுயா. இதுக்கு பேர் தான் என்னது? மிரள விடணும். நீங்கள் நம்மளை அவன் தான் மிரண்டு ஓடுறான். மிரள விடுங்கன்னா நீங்கள் அவனை பார்த்து மிரண்டு இங்கே ஒட்டியாரீங்க ஜெபத்துக்கு. பாஸ்டர் மிரண்டுட்டேன், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. அல்லேலூயா. அல்லேலூயா. மிரள விடணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ என்ன நடந்துச்சு வாசிங்களா ஐயா? அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடி வரச் செய்து நாம் என்ன செய்கிறது? பெரிய கேள்விக்குறி போட்டுருக்கு பாருங்க. ஆமா, போட்டுருக்கா? நாம் என்ன செய்கிறது? இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே. அடுத்தியா நாம் இவனை இப்படி விட்டு விட்டால், இப்படியே விட்டுட்டோம்னா எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள். எல்லாரும் விசுவாசிப்பாங்க. அப்பொழுது சரி, இப்ப நான் ஒரு கேள்வி, தடுக்க முடிஞ்சா? இப்படியே விட்டுட்டா
எல்லாரும் விசுவாசிப்போம். இப்ப விசுவாசம் எங்க வரைக்கும் வந்துருச்சு? எருசலேமை தாண்டி, ஆமென், 10 கடலை தாண்டி, 7 கடலை தாண்டி, கண்டம் விட்டு கண்டம் மாறி, கிராமத்தை தாண்டி, ஊராட்சியை தாண்டி, ஒன்றியத்தை தாண்டி, ஆமென், கிராமப்புறத்துக்கு ஒரு தோட்டத்து ஓரமா ஒரு காட்டுக்குள்ள வந்துருச்சு விசுவாசம். தடுக்க முடியுமா? சொல்லுங்க, தடுக்க முடியுமா? தடுக்க முடியுமா? நீங்கள் கட்டவிழ்க்கப்பட்டால், ஆமென், காட்டாரை போல உங்களை கர்த்தர் மாற்றி விடுவார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் கட்டவிழ்க்கப்படும் போது தேவன் நம்மை காட்டாற்றை போல மாற்றுவார், கரை புரண்டு ஓட செய்வார். விசுவாசம் இப்ப எங்க வந்துருச்சு? எருசலேமில் ஆலோசனை பண்ணோம், இது அப்படியே விட்டா முடிச்சிருவானுங்க, அதனால இவனை அப்படியே சாவடிச்சணும், இனிமே விசுவாசம் பரவக்கூடாது. முடிஞ்சுச்சா? வாய்ப்பில்லை ராஜா. அல்லேலூயா. ஆமென். வாய்ப்பில்லை ராஜா. ஆமென். அல்லேலூயா. என்னையா உங்க தலைவர்? வாய்ப்பில்லை ராஜா. ஆமென். பாவம், அவருக்கு ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கல. ஸ்தோத்திரம். கண்டிப்பா வருவாரியா? வெயிட் பண்ணுவோம், என்ன வெயிட் பண்ணுவோம். ஆமென். அல்லேலூயா. இந்த உலகம் அப்படித்தானம்மா, சரக்கு இருக்கிற ஆளை ஏத்துக்க மாட்டாங்க இல்லையா? சரக்கு போடுற ஆளை ஏத்துக்குவாங்க இல்லையா? இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம். அதுக்கு என்ன செய்யறது? விட்டுருவோம் அதை. அங்கே போனால் நான் நிறைய பேசுவேன், எனக்கு நிறைய வயசு. ஆமென். ஆமா, கர்த்தர் நம்ம அடையாளமா மாற்றணும். சொல்லுங்க, ஆண்டவர் நம்மளை அடையாளமா மாற்றணும். நீங்க நின்னா அநேகர் கர்த்தரை விசுவாசிக்கணும். ஆமென். நீங்க நிக்கிறத பார்த்து அநேகர் உங்களை விசுவாசிக்கணும். உங்க வாழ்க்கையை பார்த்து அநேகர் கர்த்தரை விசுவாசிக்கணும். ஆமென். ஆமென் தானா? அடுத்து என்ன நடந்துச்சியா? அடுத்து நடந்த வாசிக்கலாம். நாம் இவனை விட்டு வைத்தா எல்லாரும் விசுவாசிக்கணும். அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் என்ன செய்வாங்க? அழித்து போடுவார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர்களில் ஒருவனும் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனுமாகிய காய்பா என்பவன் அவர்கள் இன்னொரு வார்த்தையை விட்டுட்டீங்களா? ஆமையா. ஆமே. யோவான் 11ல இப்ப எந்த அநேகர் விசுவாசித்தார்கள் அந்த வசனத்துக்கு அப்புறம் படிங்க. நாம் இவனை இப்படியே விட்டு விட்டால் அவர்களில் சிலர் 46 விட்டுட்டீங்களே. ஆமென். அவர்களில் சிலர் பரிசேயரிடத்தில் போய் இயேசு செய்தவைகளை அவர்களுக்கு அறிவித்தார்கள். கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமென். அத என்னடா அந்த வார்த்தையை காணோம்னு பார்த்தேன். அப்பொழுது 46 போடியா? ஆமென். 46. ஆமென். அப்பொழுது அவர்களில் சிலர் பரிசேயரிடத்திலே போய் இயேசு செய்தவைகளை அவர்களுக்கு அறிவித்தார்கள். கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நம்பர் 1 கட்டவிழ்க்கப்படணும். நம்பர் 2 நான் கட்டவிழ்க்கப்பட்டதை கண்டு இந்த உலகம் இயேசுவை என்ன செய்யணும்? ஆமென். நான் ஃப்ரீயா இருக்கிறத, ஆமென், நான் ஃப்ரீயா இருக்கிறத, கர்த்தர் என்ன ஃப்ரீயா செட் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கறத பார்க்கிற ஜனங்கள் இயேசுவை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். விசுவாசித்தவர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க, அறிவித்தார்கள். சொல்லுங்க, கட்டவிழ்க்கப்படணும், விசுவாசிக்கணும், விசுவாசிக்கணும், அறிவிக்கணும். இப்போ ஒரே ஒரு ஆள் வெளியே வந்தனால யூதேயாவில் 3 முக்கியமான காரியம் நடந்துச்சு. ஆமென். ஆமென். 1 கட்டவிழ்ப்பு நடந்துச்சு. 2 அநேகர் இயேசுவை என்ன பண்ணாங்க? விசுவாசித்தார். கர்த்தர் உங்களை வச்சிருக்கிற அழகை பார்த்து அநேகர் விசுவாசிக்கணும். ஆமென். கை நிறைய காசு வச்சிருக்கணும். வச்சிருக்கீங்களா? அல்லேலூயா. நான் வச்சிருக்கேன். ஆமென். ஃபுல்லா வச்சிருக்கேன். அல்லேலூயா. சோத்ர மீட்டிங் காசு. அல்லேலூயா. ஆமென். காசு இருக்கா? கை நிறைய வச்சுக்கோங்க, உழைங்க, சம்பாதிங்க, ஓடுங்க. ஆமென். கர்த்தர் கொடுத்த பொன்னான நாட்கள் இது. ஸ்தோத்திரம். ஆமென். இட்ஸ் a golden periods. ஆமென். உழைங்க, ஓடுங்க. ஆமென். ஆமென். சொல்லுங்க. ஆமென். எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது, ஆனா வேண்டாம். அல்லேலூயா. அல்லேலூயா. உழைக்கணும். ஆமென். ஆண்டவர் முன்னாடி வச்சிட்டு காரியத்தை எல்லாம் அதிகாலையில தேவ சமூகத்துல வச்சிட்டு இறங்கி வேலை செய்யுங்க. ஆமென். சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் படுக்கிறதுக்கு 2 மணி 1 மணி ஆகுது. நான் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறேன்னு யாருக்குமே தெரியாது. என்னைக்காவது ஜான்சி என்னை பார்த்துருக்கீங்களம்மா? ஆப்போசிட் வீட்டில் நேற்று காலையில் மண் சுமந்து கொட்டும்போது மணி 5:20. ப்ரேயர் முடிச்சு, வாக்கிங் முடிச்சு, ஆமே, வேலையை ஆரம்பிச்சிட்டேன் 5:20க்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கை தட்டிருங்க. ஆமென். ஆமா. அவன் என்ன பார்க்கிற ஆள் ஆண்டவரை விசுவாசிக்கணும். ஆமென். நம்மை பார்க்கிற ஆள் கர்த்தரை அறிவிக்கணும். அல்லேலூயா. யார்கிட்ட போய் சொன்னாங்க பாருங்க, அதான் ரொம்ப முக்கியம். சத்தியம் அங்க இருக்கு. யார்கிட்ட போய் சொன்னாங்களா? அவர்கள் சிலர் பரிசேயரிடத்தில் போய். ஏன் பரிசேயரிடத்தில் சொன்னாங்க? உயிர்த்தெழுதல் இல்லை என்பார். ஏன் பரிசேயரிடத்தில் சொன்னாங்க? பைபிள் ஸ்டடி ஸ்டூடெண்ட் ஒரு 1 2 3 பேர் இருக்கிறீங்க.
ஆனா எங்களுக்கு எந்த பதிலும் தெரியாது. நோட்டு மூளையில தூங்குது இருக்கா. பரிசேயர் இடத்துல ஏன் போய் சொன்னாங்க, அறிவித்தாங்க? பரிசேயர்கள் உயிர்த்தெழுதல்ல நம்பிக்கை உள்ள ஆட்கள். இப்ப அவங்கள பூஸ்ட் பண்றாங்க. ஆமென். இப்ப எல்லாரும் இப்ப ஓடியாந்துருவான். எங்க வந்துருவான்? கல்லறைக்கு நேரா ஓடியா. ஐயோ, அவங்க ஏற்கனவே உயிர்த்தெழுதல் மேல நம்பிக்கை உள்ள ஆளு. இப்ப பிராக்டிக்கலா நடந்துருச்சு. அது இதுவரைக்கும் நம்பிட்டு இருந்தாங்க. ஆமென். நம்பப்படையில் உறுதியா இருந்துச்சு. இப்ப காணப்படாதுன்னு நிச்சயமாயிருச்சு. அல்லேலூயா. ஆமென். நம்பிட்டு இருந்தாங்க உறுதியா, இப்ப காணவே முடியல, ஆனா நடந்துருச்சுங்க. ஆமென். என்ன செஞ்சாரு அப்படின்னா, லாசரு வெளியே எழுப்பிட்டாரு. வந்துட்டான் லாசரு. 4 நாள் நம்ம தானே அடக்கம் பண்ணிட்டு வந்தோம். எல்லாரும் பேசுறாங்க. ஆமென். பரிசேயர்கள் தான் பச்சை யூதர்கள், நல்ல யூதர்கள். ஆமென். நல்லா கவனிங்க. அவங்க சொல்றாங்க, நம்ம தானே அடக்கம் பண்ணிட்டு வந்தோம். அல்லேலூயா. ஆமென் தானா? ஆமென். ஆமென். அல்லேலூயா. அறிவிப்பார்கள். நம்ம பார்க்குறவங்க, நம்மளை பார்க்குறவங்க நம்மளை பற்றி 4 இடத்துல சொல்லுவாங்க. ஆமென். ஆமென். என்னையா மனுஷன் அந்த ஆளு சொல்லணும். ஆமென். சி என்னையா மனுஷன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆமென். சரியா? என்னையா மனுஷன் அந்த ஆளு அப்படின்னு சொல்லணும். ஆமென். தேவனை அறிவிக்கணும். நம்ம மூலமா ஆண்டவருடைய நாமம் என்ன செய்யணும்? மகிமை. எழுப்பிட்டார் பாருங்க, எழுப்பிட்டாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. முன்னாடி இருந்த சூழ்நிலை காமிக்கிறேன் பாருங்க. 19வது வசனத்தை வாசிங்கயா. அதுக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலை வாசிக்கிறேன் பாருங்க. 19வது வசனயா. யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்புடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவரிடத்தில் வந்திருந்தார்கள். நல்லா கவனிங்க. எல்லாரும் எதுக்கு வந்தாங்களாமா? ஆறுதல் சொல்ல. எல்லாரும் எதுக்கு வந்தாங்கம்மா? ஆறுதல் சொல்லும்படி வந்திருந்தார்கள். யூதர்கள் எல்லாரும் எங்க இருக்காங்க? நம்ம கூட புறப்பட்டு போக முடியல இல்லையா? குடும்பமா பாஸ்டர் எங்கம்மா சர்ச்சுக்கு ஆளை காணோம். ஒரு இளவு பாஸ்டர், ஒரு இளவு பெரிய காரியம் ஆயிடுச்சு பாஸ்டர். நீங்க என்னைக்காவது போய் யாராவது உயிரோடு எழுப்பியிருக்கீங்களா? சொல்ல. நம்ம என்னையும் சேர்த்துக்கிறேன். நம்ம என்னைக்காவது போய் அறக்க பறக்க போறோமே. மேரி ஃபோன் பண்ணுது, பாஸ்டர் அவர் இறந்துட்டாரு. இங்கே நான் பல்லுக்குள்ளெல்லாம் விளக்க தூர போட்டு, ஐயோ நல்ல மணி என் கூட நல்லா பேசுவார். டக்குன்னு பேண்ட் எடுத்து போட்டு நேராக போயிட்டேன். உயிரோட எழுப்பி விட்டேன். கட்டி ஊருக்கு அனுப்பி விட்டு வந்துட்டேன். கட்டி புதுக்கோட்டைக்கு அனுப்பி விட்டு வந்துட்டேன். பாருங்க, அநேகர் என்ன செஞ்சாங்களாம்? சூழ்நிலை, முன்னாடி இருந்த சூழ்நிலை பார்க்கிறோம். அநேகர் என்ன செஞ்சாங்களாம்? ஆறுதல் சொல்லும்படி வந்திருந்தார்கள். அப்புறம் நிறைய பேர் காலையிலிருந்து வந்திருந்தார்கள் இல்லையா? காப்பியை வச்சு குடிச்சுக்கிட்டு பந்தல்ல ஒரு டீ ட்ரம் வேற எடுத்துக்குவோம். என்னடா டீ ட்ரம்மில் டீ வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு பிடிச்சி கொடுங்க பாஸ்டர் வந்துருக்காரு, பாஸ்டர்மா வந்து உட்காருங்கம்மா டீ குடிங்கம்மா. டீ என்னத்துக்கு? நாங்கள் 2 பேர் உயிரோடு எழுப்ப போகிறோமா அவரை? டீ என்னத்துக்கு? டயர்டாக வந்திருக்கோம். நாங்கள் செத்தவனை விட்டுட்டாங்க. இப்போ டயர்டாக பாஸ்டருக்கு ஜூஸ் வாங்கிட்டு வா. பாஸ்டருக்கு இதெல்லாம் பார்த்தியா? எனக்கு சில நேரம் சிரிப்பு வரும். பிள்ளைங்களுக்கு உண்மை புரியாமல் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க அப்படிலாம் தோணும். ஆமென். ஏன்னா சத்தியத்துக்குள்ளே இருந்தோன்னு பாருங்களேன், நிறைய காமெடியை பார்க்கலாம். நிறைய இடத்துல காமெடி பார்க்கலாம். நிறைய நல்ல மனசார சிரிக்கலாம். ஆமென். நல்லா கவனிங்க. இப்போ யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவருடைய சகோதரை குறித்து அவர்களை ஆறுதல் சொல்லும்படி அவரிடத்தில் வந்திருந்தார்கள். என்ன ஆறுதல் சொல்லியிருப்பாங்க? சரி உடைய மார்த்தா அழுகாத, இல்ல ஒரே தம்பி தான், அவனையும் இப்படி எடுத்துட்டாரு அப்படின்னா சரி விடுறா. அடுத்த வார்த்தை என்னது? அடுத்த வார்த்தை ஒன்று வச்சிருப்போமே, நாங்கள் பார்த்துக்கோம், பேசுங்க. இல்லையா? இல்லை இல்லை இல்லை, அப்படிலாம் எந்த நாயும் பார்க்காது நம்மளை. நீ வேற என்னை பேச வைக்காதுன்னு சோத்திரம். கவனிங்க. ஆமாம், யாரும் ரெண்டாவது நாள் சாயங்காலம் எல்லாம் பெட்டி படிக்க எடுத்துகிட்டு போயிடும். தனிமையாக உட்காந்துட்டு இருப்பாங்க பிள்ளைங்க. எஸ், ஹல்லேலூயா. எத்தனை குடும்பத்தை பார்த்துருக்கிறேன். ஆமென். ஆமாம், அந்த சாவு அன்னைக்கு பார்த்தோம். மச்சான் மாமா அதுடா இதுடா வேட்டி எங்கடா மாலை எங்கடா. உயிரோடு இருக்கும்போது ஒத்தவாய் தண்ணி குடிக்க ஒரு பைய வரல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். சந்தன மாலை வாங்கிட்டு வந்து பணத்துக்கு போட்டு என்னத்துக்கு? சந்தன மாலை இவர் தான் பெரிய மாலையை வாங்கிட்டு வந்தாராம். இவ்வளோ 10 வருஷமா வந்து பார்க்கல, வாடு கிடந்துச்சு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். இயற்கையா அப்படியே பிராக்டிக்கலா சிந்திங்க, பிராக்டிக்கலா பாருங்க. ஆமென் தானா? ஹல்லேலூயா. ஆமென் தானா? ஆமென். ஆண்டவர் மட்டும் நம்ம பாருங்க. எல்லாரும் வந்து என்ன சொன்னாங்களா? ஆறுதல் சொல்லும்படி வந்திருந்தார்கள். அடுத்த வசனம் பாருங்களேன் ஐயா. இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்வி. கையை தட்டிருங்க. ஆமா, எல்லாரும் வந்திருந்தாங்க. எதுக்கு?
ஆறுதல் சொல்லும்படி இயேசு வருகிறார். எதுக்கு? உயிரோடு எழுப்ப. கை தட்ட வேண்டாமா? எல்லாரும் வந்திருந்தார்கள். எதுக்கு? ஆறுதல் சொல்லி. ஒரு வார்த்தை வச்சிருப்போம்ல, சரி விடுமா, நடந்தது நடந்து போச்சு, அவனுக்கு அவ்வளவுதான். என்னது? ஐஸ், விதி. விதி. அவனுக்கு பாவம், அவருக்கு அவ்வளவுதான். என்ன செய்யறது? இனி என்ன செய்ய? நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம். நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம். அமைதியா இருந்தாலே நிறைய காரியம் உயிர் பெற்றுங்கிறேன் நான். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம அமைதியா இருந்தாலே நிறைய சூழ்நிலை உயிர் அடைஞ்சிரும். நாம அமைதியா இருந்தாலே நிறைய காலங்கள் உயிரோடு கர்த்தர் நம்மை வைத்திருப்பார். நாம அமைதலா இருந்தாலே போதும். ஆமென். அதான் பாருங்க, யவீர் வீட்டுக்குள்ள போய் தார தப்பட்ட ஊதுறவன என்ன செஞ்சாரு? போ வெளியே. யவீர் வீட்டுக்குள்ள போனவன என்ன செஞ்சாரியா? எல்லாரையும் எல்லாம் வெளியே போ. ஏன்னா நீங்க எங்க வந்துட்டீங்க? நீங்க எதுக்கு ஆயத்தமாயிட்டீங்க? கல்லறைக்கு. சொல்லுடா, நீங்க எல்லாரும் எதுக்கு ஆயத்தமாயிட்டீங்க? அடக்க ஆராதனைக்கு ஆயத்தமாயிட்டீங்க. நான் அதுக்கு ஆயத்தமா வரல. அல்லேலூயா. இயேசு அதுக்கு ஆயத்தமா வரல. அதனால நான் வந்துட்டேன். இனிமே ஊதுறத நிப்பாட்டிடு. ஆமென். தட 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 தடன்னு அடிக்கிறத நிப்பாட்டிரு. வடிகிற கண்ணீரை தொடச்சிரு. போய் நல்ல திக்கா ஒரு டீ போடு. 50 மிச்சர் வாங்கிட்டு வா. 2 பேரும் சாப்பிடுறோம், ரூமுக்குள்ள போறோம், பிள்ளையை எழுப்பி அவளுக்கு சோறு கொடுக்குறோம். அல்லேலூயா. தட்ஸ் ஆல். ஆமென். 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 அவ்வளவுதான். அல்லேலூயா. ஆமென். எதுக்கு அதெல்லாம் நிப்பாட்ட சொன்னார்னா, அவன் எதுக்கு ஆயத்தமாயிட்டான்? அடக்காராதனை. அடக்காராதனைக்கு, சோத்திர கூட்டத்துக்கு, 16க்கு, 40க்கு, 52க்கு, 90க்கு, 110க்கு ஆயத்தமாயிட்டான். அப்புறம் அவனுக்கு ஒரு 108 அனுப்ப வேண்டியதான். புரிஞ்சீங்களா? அல்லேலூயா. விளங்கிருச்சம்மா? அவர் வந்துட்டா. ஆமென். 16 இல்லை, 40 இல்லை, 52 இல்லை, 90 இல்லை, 100 இல்லை. அல்லேலூயா. அப்புறம் வருஷாந்தரமும் இல்லை. ஸ்தோத்திரம். இல்லையா? ஆமென். இதுல எல்லாம் நம்ம ஆளுங்க ரொம்ப பிஸியா இருப்பாங்க. பாஸ்டர், வருஷாந்தரம் அப்பாவுக்கு வந்துருச்சு. சரியா என்ன சொல்றேன்? அவர் வரணுங்க. ஆமென். அவர் வந்துட்டா நம்ம வாழ்க்கையில ஆமென் கட்டவிழ்க்கப்படுவோம். சொல்லுங்க, கட்டவிழ்க்கப்படுவோம். அதுக்கு நான் வெளியே வரணும். சொல்லுங்க, நான் வெளியே வரணும். நான் சில சூழ்நிலையை விட்டு வெளியே வரணும். நான் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கல்லறையாகவே இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள போகணும். ஆமென். ஆமென். கல்லறையாக இருந்தாலும் செத்து போன சூழ்நிலைக்குள்ள செத்த காதுக்கு எப்படி கர்த்தருடைய வார்த்தை கேட்டுச்சு? இன்னைக்கு எனக்கு கேள்விக்குரியது. செத்த சரீரத்துக்குள்ள எப்படி வார்த்தை கேட்டுச்சு? செத்தவனுக்கு காது கேட்குமா? அப்புறம் எப்படி வெளியே வந்தான்? பதில் சொல்லிட்டு அன்னைக்கு நீங்க போனீங்க இருந்து சொல்லுங்க. செத்தவனுக்கு காது கேட்குமா ஐயா? செத்த சரீரத்துக்கு காது கேட்குமா? அப்ப லாசருவை வெளியே வாண்டவன எப்படி வந்தான்? நான் சொல்லவா? நான் சொல்லட்டா? ஆமென். அல்லேலூயா. வார்த்தைக்கு முன்னாடியே அவனுக்கு ஜீவன் உள்ள போயிருச்சு. அல்லேலூயா. அவர் வந்த உடனே என்ன உள்ள போயிருச்சு? ஜீவன் உள்ள போயிருச்சு. அதுதான் உண்மை, அதுதான் வெளிப்பாடு. ஆமென். அதுதான் அங்க நடந்த சத்தியம். அவர் வந்து நின்று இவங்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே அவர் ஆள் ரெடி ஆயிட்டாரு. யாரு? லாசரு உள்ள ரெடி ஆயிட்டாரு. ஜீவனை அனுப்பிட்டு தான் வார்த்தையை அனுப்புனாரு. ஜீவனும் வார்த்தையும் ஒண்ணுதான். ஜீவனும் வார்த்தையும் ஒண்ணுதான். அதனால உயிரை அனுப்பிட்டாரு, ஊதிட்டாரு. இன்னொரு முறை ஊதிட்டாரு. ஃபுல் இருப்பாரு. அவன் அப்படியே அசைஞ்சிட்டு உள்ள அப்படி படுத்திருக்கிறாரு. இப்போதான் லாசரு வெளியே வரணும்னு வார்த்தை தூக்கிட்டு வந்துருச்சு. இல்லைன்னா உயிர் இல்லாத சரீரத்துக்கு எப்படி காது கேட்டுச்சு? அப்ப எது முன்னாடி போயிருக்கணும்? ஜீவன் போயிருக்கணும். ஜீவன் முதல்லயே அவன் உயிர் தெழுந்துட்டான். அவர் வந்த உடனே, அவர் வந்தாலே உயிர்ப்பு தானே. ஏன்னா அவருக்கு பேரே என்னது? நானே உயிர் தெழுதலும் சத்தியமாய். அவ்வளவுதானே. அவர் வந்தாலே என்னதுதான்? நானே உயிர் தெழுதலும் சத்தியமா இருக்கிறேன். வந்துட்டாரா? உயிர் தெழுதல் இருக்கா? மூக்குல கை வச்சு பாருங்க, ஜீவன் இருக்கா? சில ஆள்லாம் வேற மாதிரிலாம் இருக்கீங்க. வச்சு பாருங்க. ஜாய்ஸ் வச்சு பாக்குதியா? ஐயோ போயிட்டோமா இருக்கிறோமா? அல்லேலூயா. ஆமென் தானே? அல்லேலூயா. ஆமென். ஆமென். 1 கட்டவிழ்க்கப்படணும். 2 என்ன நடக்கும்? ஆமென். அநேகர் விசுவாசிப்பார்கள் நம்மை பார்த்து. 3 அறிவிப்பார்கள். அல்லேலூயா. ஆமென். இயேசுவை குறித்து அறிவிப்பார். இது இந்த சூழ்நிலைக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலை. ஆமென். அவர் வர்றதுக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலை தான் சொன்னேன். ஆமென். மனம் சோர்ந்து உடைந்து போராட்டத்தின் மத்தியில் உட்கார்ந்து ஆமென் இழப்ப நினைத்து ஒட்டஞ்சு போய் இருந்த
அவர்களை பார்த்து இயேசுவும் கண்ணீர் விட்டார் இருக்கு. இயேசுவும் கண்ணீர் விட்டார் அப்படி இருக்கு. சரியாம்மா? ஆமென். அதனால நல்ல கவனிங்க. சூழ்நிலை விட்டு வரணும் வெளியில. அல்லேலூயா. ஆமென். சில குரூப்பை விட்டு வெளியே வரணும். சில ஆட்களை, சில நபர்களை விட்டு பாருங்க. லோத்துவை விட்டு ஆபிரகாம் விட்டு லோத்து போனதுக்கு அப்புறம் தான் லோத்துக்கு ஆபிரகாமுக்கு என்னதுயா? ஆசீர்வாதம். கர்த்தர் ஆசீர்வதித்த. நீ போ ஆபிரகாம் போ, நீ எவ்வளவு தூரம் போ அப்படி. ஏதாச்சும் லிமிட் இருந்துச்சா? there is no limit இல்லையா? ஏதாச்சும் லிமிட் கொடுத்தாராமா? சொல்லுங்க, நீங்களே ஒத்துக்கொள்ளுங்க. ஆமென். ஆபிரகாமுக்கு ஏதாச்சும் லிமிட்டேஷன் இருந்துச்சா? ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? உன்னால எவ்வளவு நடக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. நல்ல மனுஷன் பரவாயில்ல, அப்படியே நானா இருந்தா உலகம் முழுவதும் நடந்திருப்பேன். என்னை மட்டும் அப்படி சொல்லியிருந்தாரு பாருங்களேன், இன்னும் நடந்துகிட்டு தான் இருப்பேன். இதெல்லாம் வேணும், இதெல்லாம் வேணும், இதெல்லாம் வேணும், இதெல்லாம் வேணும்னு. ஆமென். அல்லேலூயா. நம்மளுடைய எண்ணத்தை புரிஞ்சுதான் ஒரு முக்கோணத்துல வீட்டை கொடுத்துட்டாரு. புரிஞ்சு நம்ம யாருன்னு அவருக்கு நல்லாவே தெரியும் பாருங்க. இவனுக்கு ஸ்கொயர்ல கூட வீடு கொடுக்க கூடாது, தேங்காய் பண்ணில தான் கொடுக்கணும்னு கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. பேச மாட்டேங்கிறீங்க. சரி, பாஸ்டர் இவ்வளவு தாழ்மையா இருக்கான்னு பாக்குறீங்களோ? அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆமென். ஆறுதல் சொல்லும்படி வந்தார்கள். மனிதனுடைய வார்த்தை நம்மளை என்ன செய்யும்? சாயங்காலம் வரைக்கும் ஆறுதல் படுத்தும். ஆனா இயேசு வந்துட்டாருன்னா ஆறுதல் இல்ல, ஜீவன்மா. அல்லேலூயா. ஜீவன்மா. ஆமென். உங்க பலவீனத்துல, உங்க சுகவீனத்துல, உங்க உடைப்புல, உங்க இடிப்புல, உங்க தகர்ப்புல, உங்க சோர்வுல, உங்க ஒதுக்கப்பட்ட நம்முடைய ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில நம்மளை எவ்வளவு செய்யுங்க இந்த உலகம் நம்மளை புரிஞ்சுக்காது. எவ்வளவு காரியங்கள் செய்யுங்க இந்த உலகம் நம்மளை புரிஞ்சுக்காது. பரவாயில்ல, விட்டுருங்க. அடுத்த காரியத்துக்கு போங்க. அடுத்த காரியம், நமக்கு வேலை நிறைய இருக்கு. நம்ம செய்ய வேண்டிய வேலை, நான் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு. வருகைக்கு ஆயத்தப்படணும். சபை கர்த்தருடைய மனவாட்டியா அழகா மாறி ஆகணும். ஆமென். இந்த அசிங்கங்கள்ல இருந்து ஆமென் அலங்கரிக்கப்பட்டவளா அழகா மணவாளனை எதிர்கொண்டு இருக்கிற மனவாட்டியா உட்கார்ந்து இருக்கணுமே. நமக்கு நிறைய வேலை இருக்கு. அதெல்லாம் உதறி தள்ளி விட்டு, பிள்ளைங்க அழகான வசனம் சொன்னாங்க, பாவமான யாவற்றையும், பாரமாய் இருக்கிறவைகளையும் பாவமான யாவற்றையும் உதறி தள்ளி விட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவரும் ஆகிய கிறிஸ்துவை நோக்கி உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையாய் ஓட கடவீர்கள். ஆமென். இவ்வளவு அழகான வார்த்தை. அல்லேலூயா. இவ்வளவு அழகான வசனம். ஆமென். 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 கவனிங்க. 21வது வசனத்தை வாசிங்களா ஐயா? 21 சீக்கிரமா முடியட்டும். மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, இயேசுவிடத்துக்கு வந்தா, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இப்பவும் மரிக்கல. அல்லேலூயா. அது அவளுக்கு தெரியல. ஆமென். இப்பவும் என்ன செய்யல? நீர் இங்கே இருந்தீரானால், இப்ப இந்த சம்பவத்துக்கு முன்னாடி நீர் மட்டும் இங்க இருந்திருந்தா செத்திருக்கமா. எத்தனை தடவை சொல்லிவிட்டேன். ஆமென். அல்லேலூயா. எவ்வளோ தடவை சொல்லிவிட்டேன் உங்களுக்கு. ஒரு தடவை வந்து பெரியம்மாவை பார்த்துருக்கலாம்ல. பெரியம்மாவை பாஸ்டர் எட்வின் பாஸ்டர் அப்படி என்கிட்ட கேட்டார், எத்தனை தடவை கூப்பிட்டேன்டா, ஒரு தடவை வந்து பெரியம்மாவை பார்த்துருக்கலாம்ல. நான் போய் அழுகிறேன். நடிப்பு, ஸ்தோத்திரம், பூரா நடிப்பு. ஐயோ பெரியம்மா, அவ்வளவும் உயிரோடு இருக்கும்போது பார்க்கவே இல்லை. இந்த இருக்கு கோயம்புத்தூர், நான் உண்மை ஒத்துக்கிறேன் பாருங்க, நான் போய் பார்க்கவே இல்லை. ஆமே. பெரியம்மாவும் சொல்லியிருக்கு, ஆபிரகாம் வர சொல்லு, மரியாவை வர சொல்லு, ஆபிரகாம் வர சொல்லு, மரியாவை வர சொல்லு. மரியா யாரு? எங்க அம்மா தான். எங்க அம்மா அழுச்சு பாருங்க, அது உலகமாக நடிப்பு. எஸ், நாலுதே நடிப்பு. அண்ணன் எங்கட தப்பா நினைச்சிருவாரோ அப்படின்னு எங்க அம்மா அழுச்சு பாருங்க. அது சிவாஜி இருந்திருந்தாருன்னா இன்னொரு முறை செத்துருப்பாரு. அப்படி அழுச்சு. அல்லேலூயா. எக்கா இப்பவுமே உயிரோட எழுப்புற மாதிரி. ஆமென். அல்லேலூயா. ஆறுதல், மனுஷனுடைய வார்த்தை ஆறுதல். ஆனா ஆண்டவர் வந்தா ஜீவன்மா. ஆமென். இயேசு வந்துட்டாருன்னு பாருங்க நம்ம வாழ்க்கையில ஜீவன்மா. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். என்ன நடந்துச்சு? இங்க இருந்திராலும் நம்ம என்ன செஞ்சிருக்க மாட்டோம், மரித்திருக்க மாட்டோம். 33 வாசிங்க. 33 சீக்கிரமாயா. அவள் அழுகிறதையும் அவளோடு கூட எல்லாரும் அழுகிறாங்க. அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்தார். அப்ப எல்லாமே நடந்திருக்கு. நம்ம சூழ்நிலை பார்த்து அவரும் என்ன செய்யறாருமா? துக்கப்படுவார். ஆனா ஒண்ணு உள்ள நடந்துகிட்டு இருக்குது. நம்மை உயர்த்துவதும், நம்மை மேன்மைப்படுத்துவதும், நம்மை உயிரோடு எழுப்புவதும், நம்மை கட்டவிழ்ப்பதும், நம்மளை விசுவாசம் உள்ளவர்களாய் மாற்றுவதும், நம்ம இந்த உலகத்தை அறியும்படி செய்கிறதும் அடையாளப்படுத்துகிறோம் காரியம் உள்ள நடந்துகிட்டே இருக்கு.
ஆமென். அவர் வந்தாலே அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். ஹalleluya. ஆனா ஒண்ணுதான், அந்த டோட்டல் மெசேஜ் உடைய இந்த முழு ஏரியாவுடைய ஒரே ஒரு காரியம் ஒருத்தன் கையில தான் இருந்துச்சு. யார் கையில? இவ்வளவு காரியம் யார் கையில இருந்துச்சுமா? லாசர் கையில. லாசர் மட்டும் இல்லை, நான் வரல, செத்ததாவே இருக்கட்டும், விட்டுருங்க அப்படின்னு இருந்தா இவ்வளவு ப்ராசஸ் நடந்திருக்குமா? சரி, இப்போ நான் அடுத்த ஆள் வசனம், டைம் ஆயிடுச்சு, 11:40 ஆயிடுச்சு, அதனால் பைபிளில் முடிகிற வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன், கவனிங்க. ஆமென். அடுத்த ஆள் இப்போ இயேசுவை பார்க்கணும்னு சகை மேலே நின்றுட்டு இருந்தார்ல, அவர்கிட்ட சகைவே இறங்கி வா அப்படின்னாரு. ஆமென். இப்போ சகையை சொல்லியிருக்கலாம், நான் எவ்வளோ பெரிய ஆள், நான் எவ்வளோ பெரிய ஆள், நான் இறங்கலாம் முடியாது, நான் மேலே ஏறிட்டேன், ஆமாம், இன்னும் உச்சிக்கு தான் போகிறேன், அங்கேருந்து விழுவனே தவிர என்ன செய்ய மாட்டேன். இப்போ நம்ம சில மனநிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா உச்சியில் தான் இருப்பேன், பொறுமையாக இறங்கலாம் மாட்டேன், அங்கேருந்து தொப்புன்னு விழுவேன், விழுகிறதுக்கு வேணால் ஆயத்தமாக இருப்பேன், ஆனால் என்ன செய்ய மாட்டேயா, இறங்க மாட்டேன். எனக்கு வாழ்க்கையில் பிடிக்காத ஒரே ஒரு காரியம் இறங்கி வருவது. அல்லேலூயா. ஆமென். வாழ்க்கையில் எனக்கு பிடிக்காது. எனக்கு என்ன பிடிக்காது? நான் இப்படி தான் இறங்கி போகிறதெல்லாம் நமக்காகாது. மேலே மேலே உச்சிக்கு போக போக என்ன ஆகும் தெரியுமா? கிளை ஸ்ட்ராங் இருக்காது, உச்சியில் கொழுந்து தான் இருக்கு. உச்சியில் கொழுந்துல உட்கார முடியுமா? என்ன ஆகும்? கிளையில இருக்கும் போதே இறங்கி கீழே வந்துடணும். சொல்லுங்க ஆமென். அவ்வளவு பெருமைக்குரிய ஆளு சகேயு, அவ்வளவு உன்னதமான ஆளு, ஏரியாக்குள்ள கொஞ்சம் வெயிட்டான ஆளு, ஆஸ்தி அந்தஸ்து பணம் வசதி வீடு வாசல் அதிகாரம், ரோம சாம்ராஜ்யத்தில் அதிகாரம் அதிகாரி வேலை, டாக்ஸ் கலெக்டர், இன்கம் டாக்ஸ்ல வேலை பார்க்குறாருமா. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு ஆளுக்கு வேலை கிடைச்சா எப்படி இருக்கும் நாட்ட இல்லையா? எங்கம்மா வேலை செய்யறாரு? இன்கம் டாக்ஸில் வேலை பார்க்க. அப்பா இன்கம் டாக்ஸ் இல்லையா? அப்போ பாருங்க, அவரு இன்கம் டாக்ஸில் வேலை பார்க்குற ஆளு ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, இயேசுவை பார்க்கணுங்கிறதுக்காக கேவலமான நிலைமையில சின்ன பசங்க குடுன்னு ஓடி போய் மரத்தில் உட்காருவானுங்கல்ல, அதுபோல இந்த ஊரில் கரகாட்டம் போட்டாங்கன்னா பயல்கள்லாம் எங்கே கொண்டிருப்பானுங்க? மரத்து மேலே. நல்ல மரத்து மேலே கொண்டிருந்த ஆள் தான் கரகாட்டம் பார்க்க. ஆமே, நம்ம வாழ்க்கையவே கரகாட்டம் மாற்றிக்கிட்டாரு பாருங்க ஆண்டவர். அல்லேலூயா. ஆமென். ஆமென் தானா? அந்த ஆசை வாஞ்ச ஆண்டவர் சொல்றாரு, சகையிட்ட போய் சொல்றாரு, உன் இருதயத்தின் வாஞ்ச எனக்கு தெரிஞ்சிருச்சுடா, நீ எவ்வளோ ஆசையா உட்கார்ந்துருக்க எனக்கு புரிஞ்சிட்டேன்டா. ஆமென். பேர் சொல்லி கூப்பிடுறாரு, பார்த்ததே இல்லை, எரிகோல அவனை பார்த்ததே இல்லை, அவன் குடும்பம் தெரியாது. ஆமென். அவனுக்கு அப்படி அவன் நினைச்சிட்டு இருக்கான், என்ன யாருன்னு தெரியாது. சகையை உருவாக்குனதே அவர் தானே. சகைக்கு பேர் வைக்க சொல்லி எங்கள் அப்பா அம்மாவுக்கு சகைங்கிற பேரை ஞாபகப்படுத்தினதே அவர் தானே. சீட்டு போடும்போது சகைன்னு பேர் விழுந்ததே அவர் தானே, சீட்டு உருட்டி விட்டதே. அல்லேலூயா. ஆமென். ஆமென். இன்னைக்கும் சீட்டு போடுற பழக்கம் இருக்குல்ல சில வீடுகளில். குளிக்க அப்படி போட்டு பாஸ் ஒன்று எடு அப்படின்னா பாஸ் எடுப்பார். என்னம்மா? ஆமென். அது ஒரு விசுவாசம் இல்லையா? அது ஒரு விசுவாசம். பைபிளில் இருக்கு சீட்டு போடுறது. நமக்கே ஒரு நம்பிக்கை வராது பாருங்க, ஆண்டவர் மேலே சீட்டை போட்டுருவோம் பொருட்டு இல்லையா? ஆமென். இறங்கி வரணும். சொல்லுங்கம்மா. வெளியே வரணும். சொல்லுங்க, வெளியே வரணும், இறங்கி வரணும், ஏறி போகணும். மூணே காரியம். சொல்லுங்க, வெளியே வரணும். எதெல்லாம் விட்டு வெளியே வரணும்? நீங்களே உட்கார்ந்து தியானிங்க. எதெல்லாம் ஆண்டவரை விட்டு நான் வெளியே வரணும் அப்படின்னு தியானிங்க. அப்போ கட்டவிழ்க்கப்படுவீர்கள். அநேகர் உங்களை கண்டு தேவனை விசுவாசிப்பார்கள், அநேகரை உங்களையும் தேவனையும் அறிவிப்பார்கள். ஆறுதலுக்கெல்லாம் இன்னும் ஆள் தேவையில்லை, உயிர்ப்புக்கு தான் ஆள் தேவை. எத்தனை நாள் தான் ஆறுதல்லையே ஆறுதல் அடையிறது? ஆறுதல்லையே எவ்வளோ நாள் தான் ஆறுதல்? உயிர்ப்பு தானே தேவை, ஜீவன் தானே, ரிசரக்ஷன் தானே வேணும் இல்லையா? பாருங்க, இறங்கி வரும்போது சில சூழ்நிலைகளை விட்டு, சில உச்சிகளை விட்டு, சில உயர்வுகளை விட்டு, உலக மேன்மைகளை விட்டு நம்ம இறங்கி வரும்போது ஒரு காரியம் அங்கே நடந்துச்சு. என்ன தெரியுமா? எல்லாரும் ஆசையாக அவரை பார்க்க துடிச்சிட்டு இருந்தவங்களெல்லாம் விட்டுட்டு அவன் கூட வீட்டுக்கு போயிட்டாரு. ஏங்க, வீட்டில் ஒருத்தர் தங்குறது எவ்வளோ பெரிய விஷயம். ஆமாம், வீட்டில்
ஒருத்தர் தங்குனா எவ்வளோ பெரிய விஷயம். அல்லேலூயா, ஆமென் தானா? சொல்லுங்க. ஆண்டவர் பாருங்க, இறங்கி வந்தவன் கூட இருப்பார். இறங்கி வந்தவன் கூட இருப்பார். வா அப்படின்னாரு. ஒருத்தனை பார்த்து என்ன சொன்னாரு? நீரையானால் வா அப்படி. நீரையானால் நானும் வரவா? கடலின் கொந்தளிப்பு பயங்கரமான. 4 ஜாம வரைக்கும் அழுது இருக்கான், புலம்பி இருக்கான், தண்டு வலிச்சிருக்கான், சோர்ந்து போயிருக்கான். தண்டு வலிச்சு 4ஆம் ஜாம வரைக்கும் தண்ணியை வெளியில் அள்ளி கொட்டி கொட்டி, ஆமென், போராட்டத்தின் மத்தியில் எவ்வளோ போராடி இருக்கோம். எப்படியாச்சும் தப்பிச்சிடணும், எப்படியாச்சும் தப்பிச்சிடணும். அதை மாத்துறதுக்கு இதை கொண்டே வைக்கிறது, இதை மாத்துறதுக்கு அதை கொண்டே வைக்கிறது. எப்படி தண்டு வலிச்சிருக்கோம் கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? ஆமென், அல்லேலூயா. தண்டு வலிச்சு சோல்டர்லாம் பெயின் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டாரு. அதெல்லாம் கீழே போட்டு சும்மா நடந்து வாடான்ட்டார். கை தட்டிடுங்க. அதெல்லாம் கீழே போடு. அப்ப அவர் வர வரைக்கும் அந்த வார்த்தை கேட்கலையே. அவர் வர வரைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லையே. அவர் வர வரைக்கும் இந்த கடலும் காற்று நம்மளை போட்டு ஆமென் பிரட்டியில் எடுத்துட்டு இருந்துச்சு. அவர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் விட்டுருந்தா இந்நேரம் படகு அப்படியே கவிழ்ந்து மூழ்கடிச்சிருக்குமே. இந்த சூழ்நிலை நம்மளை மண்ணை போட்டு மூடி இருப்பார்களே சிலர். அல்லேலூயா. வந்துட்டாரே சொல்லுங்க. பக்கத்தில் கை கொடுச்சுங்க. வந்துட்டாருன்னு சொல்லுங்க. பக்கத்தில் கை கொடுங்க. கை நல்லா கொடுங்கடா, தொடாதீங்கடா. கை நல்லா கொடுங்க. இரிக்கமா பிடிங்க, கையை இரிக்கமா பிடிங்க. இது என்ன பழக்கம்னே தெரியல. பாஸ்டர் மாருங்க தான் அப்படி கொடுப்பாங்க. நம்மளாம் நல்லவங்க. சரி, எங்கே பாருங்க. சில பாஸ்டர் கை கொடுத்தா என்னைய பாஸ்டர் நான் என்ன தீண்டத்தகாதவனா, நான் கொஞ்சம் கருப்பாக இருக்கிறனால நம்மளை அப்படி நினச்சிக்கிறாங்க போல தெரியுது. சரியா? ஆள் கொஞ்சம் ஹைட்டாக வெயிட்டாக வெள்ளையா ஒயிட்டா, ஹைட்டாக வெயிட்டாக ஒயிட்டாக இருந்தால் தான் மதிக்கிறாங்க இல்லையா? அப்படின்னா தான் ஓ இவர் தான் பாஸ்டர் போல தெரியுது. அவர் இந்த தோட்ட வேலை செய்கிறவர். பாப்பா ஃபங்க்ஷனில் ஒருத்தர் வந்தார். ரசன்யா ஃபங்க்ஷனில். ஃபாதர் எங்கேங்க? அவர் வருவாருங்க, 6 மணிக்கு வருவார். நான் வேட்டியை கட்டிட்டு தண்ணி தெளிச்சுக்கிட்டு இருந்தேன். அழுக்கு வேஷ்டி கட்டிட்டு பனியன் போட்டுக்கிட்டு தண்ணி தெளிச்சு எல்லாம் அழுகு. இந்த சர்ச்சு ஃபாதர் எங்கேங்கன்னாரு. ஆமாம் வரும், 6 மணிக்கு வந்துடுவாருங்க. நேராக போய் குளிச்சுட்டு ஜம்முன்னு ஆஃப் கோட் போட்டுட்டு அப்படியே. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இறங்க தெரிஞ்சிருக்கணும். இறங்க தெரிஞ்சவனை மட்டும்தான் கர்த்தர் சீனாய்க்கு ஏறி வாம்பார். இறங்க தெரிஞ்சவனை மட்டும்தான் ஏறி வாம்பார். தேவ பிரசன்னத்துக்கு அவனை மட்டும்தான் கூப்பிடுவார். இறங்கின ஆளைத்தான், வெளியே வந்த ஆளைத்தான், கட்டவிழ்க்கப்பட்ட ஆளைத்தான் தேவ என் பிரசன்னத்துக்கு வாடான்னு கூப்பிடுவார். அதர்வைஸ் நோ சான்ஸ். சொல்லிக்கலாம், கர்த்தர் என்னை அழைத்தார். ஒன்றும் அழைக்கல, நீயா சொல்லிக்கிட்டு இருக்க. ஒன்றும் அழைக்கல, நீயா சொல்லிக்கிட்டு இருக்க. நீ இறங்கவும் இல்லை, வெளியே வரவும் இல்லை. எப்படி உன்னை அழைப்பாரு? எப்படி உன்னை ஏறி வாம்பாரு? இறங்கின ஆளையும் கட்டவிழ்க்கப்பட்ட ஆளையும் தான் கர்த்தர் சீனாய்க்கு கூப்பிடுவாரு. சீனாய்க்கு கூப்பிட்ட ஆள்கிட்ட தான் கட்டளையை கொடுப்பாரு. சீனாய்க்கு கூப்பிட்ட ஆளுகிட்ட தான் பிரமாணத்தை கொடுப்பாரு. சீனாய்கிட்ட கூப்பிட்ட ஆளுக்கு தான் ஆமென் அவங்கிட்ட தான் உடன்படிக்கை பண்ணுவாரு. ஆமென், கற்பலகின் உடன்படிக்கை அவன் கூட தான் நடக்கும். அவன் தான் உடன்படிக்கையை உலகத்துக்கு தெரியப்படுத்துவான். அல்லேலூயா. இறங்கி வரவே தெரியல. ஆமென், அது வெளியே வரவே தெரியல. முழிக்கிற எப்படி பிரமாணத்தை கையில கொடுப்பாரு? சட்ட திட்டங்களை எப்படி கையில கொடுப்பாரு? தேவ திட்டங்களை எப்படி கையில வாங்க முடியும்? அல்லேலூயா. ஏறி வாம்பார். ஆமென். கடலின் கொந்தளிப்புகள் நடுவில் நம்ம சாதாரணமா நடப்போம். கர்த்தர் நம்ம கூட இருப்பாரு. கர்த்தர் உங்க கூட இருப்பாருமா. எவ்வளவு பெரிய கொந்தளிப்பு வந்தாலும் கர்த்தர் உங்க கூட இருப்பாரு. நீங்க வெளியே வரணும், இறங்கி வரணும். சீனாயில் ஏறுற ஓரேப்பில் ஏறுற அனுபவம் இருக்கணும். ஆமென் தானா? தேவ பிரசன்னம் தான் நம்மளை வாழ வைக்கும், உயர்த்தும், மேன்மைப்படுத்தும். ஆமென். அதர்வைஸ் எல்லா காரியத்தையும் விட்டுருங்க. நமக்கு எதுவுமே மனித ஆலோசனைகள் நம்ம குழியில் கொண்டு போய் போட்டுரும். கர்த்தருடைய ஆலோசனைக்காக காத்துருங்க. உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வீட்டையும் கர்த்தர் கட்டி எழுப்பி உங்களை 3 விஷயத்தை சொல்லி முடிச்சிடறேன். உங்களை காண்கிறவர்கள் கர்த்தர் உங்களை பார்த்தாருன்னா கட்டவிழ்த்துருவார். வெளியே வந்துட்டீங்கன்னா 2 ஆமென், அநேகர் தேவனை விசுவாசிப்பார்கள். நம்மை பார்த்து அவங்க விசுவாச வாழ்க்கை வர்த்திக்கப்படணும். 3 அறிவிப்பார்கள். அல்லேலூயா. இறங்கி வந்துட்டோம்னா கர்த்தரே கூட வந்து தங்கிடுவார். ஆமென். ஏறி போயிட்டோம்னா தேவ மகிமை சீனாய் மலை முழுவதும் மூடிடும். ஒரே ஒரு மேகம் 40 நாள் மலையை ஒரு பயம் பார்க்க முடியல. என்னங்க ஆச்சரியம்! இதெல்லாம் என்னால் நம்பவே முடியாது. சில காரியங்கள்லாம் பைபிளில் ஸோ இப்படியெல்லாம் நடக்குமா? ஆமென். மோசே உள்ளே போன உடனே கவர் பண்ணிட்டாரு. மோசே உள்ளே போன உடனே டோட்டல் கவர். எதில்?
மகிமையா? செக்கேனா மகிமை. மகிமையில கவர் பண்ணிட்டாரு. மேகம், ஒரு மேகம் மகிமையா மாறி சீனாய் மலை அப்படியே ஒரு பைய உள்ள பார்க்க முடியாது, உள்ள இருந்த மோசே வெளியே பார்க்க முடியும். 40 நாள் கழிச்சு கீழே இறங்குனா, மோசே முகத்தை மூடிட்டு இறங்கு. மோசே ஏன் ஏன்? பிரகாசம், மகிமை. ஏறி போற ஆளு, இறங்கின ஆளு தான் ஏற முடியும். ஆமே, அல்லேலூயா. வெளியே வந்த ஆளு தான் அவர்கிட்ட ஏறி போக முடியும். நம்மை தகுதிப்படுத்துவோம், கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். மகிமை அவருக்கு, மகிழ்ச்சி நமக்கு. எல்லாரும் எழுந்து நிற்போம்.